गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुन्दराकारं सदैक प्रियदर्शनम् अज्ञाननाशकं देवम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं सद्गुरुं मुरलीधरम् जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय स्वामी की जय। भज हनुमन्तं जप हनुमन्तं 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 राम राम कूजन्तं राजाधिराजं राम राम कूजन्तं राजाधिराजं राम राम कूजन्तं राजाधिराजं राम राम कूजन्तं राजाधिराजं भज हनुमन्तं जप हनुमन्तं 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 कामादिरहितं कामितफलदं कामादिरहितं कामितफलदं कामादिरहितं कामितफलदं कामादिरहितं कामितफलदं भज हनुमन्तं जप हनुमन्तं 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 भज हनुमन्तं जप हनुमन्तं। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। ஆதோ கீர்த்தன ஆரம்பத்திலே ஸ்ரீபதியான பகவான் எடுத்த அவதாரங்கள்ல மிகவும் பிரசித்தியாக இருக்கக்கூடிய அவதாரமான ராமாவதாரத்துல ராமனுக்கு அத்தியந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய ஹனுமான் இடத்துல வந்து சத்குரு தியாகராஜ சுவாமிகள் வந்து கேட்கிறார், ஹே வாயுகுமாரனே, அனவர்த்தமும் ராமருடைய தாமரை போன்ற திருவடிகளுக்கு நீங்கள் வந்து பாத சேவை செஞ்சு கொண்டிருக்கேன், பிரம்மானந்தத்தை அனுபவிச்சுருக்கேன் இல்லையா, எனக்கு அந்த ராமபிரபுனுடைய பாத சேவை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்து இந்த கீர்த்தனத்துல வந்து கேட்கிறார். சரணத்துல வர்ணிக்கும் போது அவர் ராமர் வந்து என்னென்னலாம் பண்றார், ஆஞ்சநேயர் எத்தகைய கைங்கரியத்தை பண்றார் அப்படின்றத வந்து இந்த கீர்த்தனத்துல சொல்றார். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வந்து நித்தியம் எல்லாத்தையும் அனுமான் இடத்துல ஒப்படைச்சிட்டு அவர் வந்து திருமஞ்சனம் பண்ணிப்பாராம். அதன் பிறகு குலதெய்வமா இருக்கக்கூடிய ரங்கநாதருக்கு வந்து நிவேதனமான பிறகு சீதா பிராட்டி தன்னுடைய அமிர்தமயமான கரங்களால ராமபிரானுக்கு வந்து போஜனம் பரிமாற ராமபிரான் வந்து அதை சாப்பிடுவார். அதன் பிறகு ராமபிரான் கொஞ்சம் விஸ்ராந்தி எடுத்துக்கும் போது ஆஞ்சநேய சுவாமிகள் என்ன கைங்கரியம் பண்றார் அப்படின்னுட்டா ராமபிரானுக்கு வந்து சாத்வீகமான புராணங்களை எல்லாம் பாராயணம் பண்ணி காண்பிப்பாராம். அதுதான் வந்து சுவாமிகள் இந்த கீர்த்தனத்துல வந்து சொல்றார், இதை பாடுறார். அப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆஞ்சநேய சுவாமிகளை பார்த்து கேட்கிறார்,
ராமபிரானுடைய பாத சேவை வந்து எனக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்து ஒரு கேள்வியாக இந்த கீர்த்தனத்துல வந்து கேட்கிறார். கருகுணா சேவ கருகுணா சேவ கருகுணா பதனி ரஜ 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 சேவ கந்தவாக தனய கருகுணா பதனி ரஜ சேவ கந்தவாக தனய கருகுணா. ராமபிரானுடைய பாத சேவை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு தியாகராஜ சுவாமிகள் வந்து இந்த கீர்த்தனத்துல கேட்டுட்டு வர்றார். ராமபிரானுடைய அவதாரம் அப்பேற்பட்ட அவதாரம். பூர்வ கதையில ராமாயணத்துல கிஷ்கிந்தா காண்டம் நமக்கு ஸ்மரிக்கிற பாக்கியம் குருநாதருடைய அனுகிரகத்தினால பூர்வ சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சது இல்லையா. அந்த பூர்வ கதையில வந்து வருஷா காலம் முடிஞ்சு சரத்காலம் சரத் ருத்து வந்த பிற்பாடும் சுக்ரீவன் வந்து தான் பண்ணின பிரதிஜையை மறந்து இருக்க ராமச்சந்திர மூர்த்தி வந்து லக்ஷ்மண சுவாமியின் இடத்துல நீ போய் அவனுக்கு நினைவு மூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுபவம். லக்ஷ்மண சுவாமி வந்து பிரமாத கோபத்தோட அவர் வந்து கிளம்புறார். உடனே பிரபு வந்து அவரை நிறுத்தி நீ வந்து இவ்வளவு கோபத்தோட போகாதே, இவ்வளவு கோபத்தோட போனேன்னா நீ எங்கேயாவது போனதும் அவனை அடிச்சு போடுவ போல இருக்கே, அதனால நீ வந்து சாந்தமா எப்படி பேசினா எல்லாருக்கும் அனுகூலமா இருக்குமோ அந்த மாதிரி நீ பேசிட்டு வா அப்படின்னு லக்ஷ்மண சுவாமியின் இடத்துல சொல்லி அனுப்ப லக்ஷ்மண சுவாமி நேரா கிஷ்கிந்தைக்கு வர. கிஷ்கிந்தைக்கு வந்த பிற்பாடும் அங்க கிஷ்கிந்தை வாசல்ல வந்து நின்ற பிற்பாடும் சுக்ரீவன் வந்து அவரை வந்து வரவேற்காத படிக்க இருக்க லோகத்தையே மறந்து இருக்கான் சுக்ரீவன். உடனே லக்ஷ்மண சுவாமிக்கு பிரமாதமான கோபம் வருது. தன்னுடைய வில்லுல வந்து ஒரு டங்கார துவனியை கொடுத்ததும் சுக்ரீவன் வந்து நடுங்கி போனா. உடனே வந்து லக்ஷ்மண சுவாமி தான் கோபத்தோட வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதும் தாரையை வந்து அனுப்பி தாரையை வந்து சமாதானப்படுத்த சொல்றான் லக்ஷ்மண சுவாமிய. தாரை வந்து லக்ஷ்மண சுவாமியை சமாதானப்படுத்தின பிற்பாடு சுக்ரீவன் வந்து லக்ஷ்மண சுவாமி வந்து பார்க்க, அதுக்கப்புறம் சுக்ரீவன் லக்ஷ்மண சுவாமியோட கூட ஸ்ரீராமச்சந்திர பிரபு வந்து தரிசனம் பண்றதுக்காக வரான் பகவான் இடத்துல. பவ்யமாக வரான். பகவான் ஸ்ரீராமச்சந்திர பிரபுனுடைய திருவடியில வந்து விழறான். அதுக்குள்ள அநேக வானர சைன்யங்கள் எல்லாம் வந்து சேருது அந்த இடத்துல. ஏராளமான வானர சைன்யங்கள் எல்லாம் வந்து சேர்ந்ததும் பிரபு வந்து சீத நிமித்தமாக இவாளெல்லாம் தேடுறதுக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னதும் சுக்ரீவன் வந்து எல்லா சைன்யத்தையும் வந்து அந்த வானர சேனையை வந்து விபாகம் பண்ணி அனுப்புறான். விபாகம் பண்ணி அனுப்பும் போது தெற்கு எல்லைக்கு வந்து அங்கதன் ஜாம்பவான் ஹனுமான் முதலிய பிரபுதிகள் அவளுடைய தலைமையில அவ வந்து தெற்கு எல்லையில தேடிண்டே வரா. ஸ்வயம் பிரபையினுடைய அந்த குகைக்குள்ள அந்த ரிஷபிலம் அப்படின்ற குகைக்குள்ள வந்து அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியில வந்து விந்திய பர்வதம் சமீபம் வந்துட்டா அப்படிங்கிற பர்யந்தம் நம்ம வந்து பூர்வ கதையில நம்ம பார்த்தோம். மேல கதையில வந்து விந்தியஸ்ய து கிரேகே பாதே சம்பிரபுஷ்பித பாதபே உபவிஷ்ய மகாத்மானஸ் சிந்தா மாபேதிரே ததா. விந்திய பர்வதம் சமீபம் வந்துட்டா. குகைக்குள்ள மாசக்கணக்கா இவாளுக்கு வந்து மாசக்கணக்கா இவாளுக்கு நாள் போயிடுது. இங்க வந்து மா எல்லாம் புஷ்பிச்சு வடுவெல்லாம் விட ஆரம்பிச்சிருது. வசந்த காலம் வந்துடுது. சுக்ரீவன் கொடுத்த கெடு வந்து நாள் வந்து தாண்டி போயிடுது. அப்போ புஷ்ப ஜாதி எல்லாம் புஷ்பிக்க ஆரம்பிச்சிருது இல்லையா. விந்தியஸ்ய து கிரேகே பாதே சம் பிரபுஷ்பித பாதபே அப்படின்னு எழுதுறார் வால்மீகி பகவான். விளையாட்டு போல இவாளுக்கு வந்து குகைக்குள்ள வந்து மாசக்கணக்கா பகுமாசங்கள் இவாளுக்கு போயிடுது. இவ வந்து சரத்காலத்துலதான் வந்தா. இப்ப வந்து வசந்த ருத்து வந்து அதனால சுக்ரீவன் கொடுத்த கெடு தாண்டி போயிடுது. அங்கதன் வந்து பார்த்தான். இன்னும் நம்ம வந்து சீதையை பார்க்கல, இனிமேல் நம்ம வந்து சீதையை எங்க பார்க்க போறோம், அதனால நான் இங்கேயே உட்காந்துட்டு நான் பிராயோபவேசம் பண்ணிடுறேன், நான் பிராண தியாகம் பண்ணிடுறேன், நான் வரல, நான் திரும்பி, ஏன்னா நீங்க வேணா அங்க வேணா போய்க்கோங்க, ஏன்னா எங்க சித்தப்பா வந்து மகா பொல்லாதவன் அவன். ஏதோ ராமச்சந்திர மூர்த்திக்காக எனக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கானே தவிர, யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கானே தவிர, என்னை வந்து நான் நிச்சயம் திரும்பி வந்தேன்னா என்னை வந்து கொன்னுடுவான். அதனால எங்க சித்தப்பா மகா பொல்லாதவன், நான் திரும்பி வரல, நான் இங்கேயே உட்காந்து பிராண தியாகம் பண்ணிடுறேன் அப்படின்னு அங்கதன் வந்து சொல்றான். எங்க சித்தப்பா ரொம்ப பொல்லாதவன், நான் வரல, நீங்க வேணும்னா நீங்க ஊருக்கு போய்க்கோங்க அப்படின்னு சொன்னதும் பிராயோபவேசம் பண்ணிடுறேன் அப்படின்னு சத்தியாகிரகம் பண்ணி பிராணனை விட்டுடுறது. சாப்பிடுறது இல்ல, கொள்றது இல்ல அப்படின்னு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது, அதுதான் பிராயோபவேசம். இந்த இடத்துல நான் பிராணனை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லவும், இனிமேல் நம்ம எங்க சீதையை பார்க்க போறோம்,
நமக்கு வந்து வந்த காரியமும் ஆல, மாசம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போயிடுது, சுக்ரீவன் கொடுத்த அந்த கெடுவும் தாண்டி போயிடுது, திரும்பி போனா எப்படியும் தலையை வாங்கிடுவான், அதனால நான் இங்கேயே உட்காந்துட்டு நான் பிராணனை விட்டு விடுறேன் அப்படின்னு சொன்னதும் மகாராஜா இப்படி சொன்னதுமே அந்த வானரர்கள் எல்லாம் கொஞ்சம் கண்ணீர் விட்டான். உடனே தாரன் அப்படின்ற ஒரு மந்திரி, அவன் ரொம்ப கெட்டிக்காரன், அவன் வந்து ஒரு யுக்தி சொன்னான். மகாராஜா நான் என்ன, ஏராளமான வானர கூட்டம் இருக்கு இல்லையா, நம்ம எதுக்காக பிராணனை விடணும், நம்ம எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கான ஒரு இடம் எனக்கு வந்து தோன்றது அப்படின்னா. என்ன இடம் அப்படின்னா, இப்ப நம்ம அந்த அம்மானுடைய குகையில, அந்த ஸ்வயம்பிரபையினுடைய குகையில நம்ம இருந்தோம் இல்லையா, அந்த குகையிலேயே நம்ம போய் அங்க இருந்துட்டோம்னா நமக்கு கவலை இல்லாம இருந்துடலாமே. அப்போ அங்க வந்து நம்ம சௌக்கியமா எவ்வளவு வருஷ காலங்கள் வேணா நம்ம அங்க இருந்துடலாம். அங்க நம்ம போய் இருந்துட்டோம் அப்படின்னுட்டா சுக்ரீவனாலையும் நம்மளை கொல்ல முடியாது, ராமலட்சுமணாலையும் நம்மள வந்து கொல்ல முடியாது. அங்க போய் நம்ம இருந்துடலாம், அனாவசியமா நம்ம எதுக்கு பிராணனை விடணும். உடனே எல்லா வானராலும் இதுக்கு வந்து ஓட்டு போட்டுட்டா, எல்லாரும் ஓட்டு போட்டுட்டா, சரி அங்க போய் இருந்துடலாம், அங்க போய் இருந்துடுறது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டா. ஆஞ்சநேயர் மாத்திரம் தான் இதுக்கு வந்து ஓட்டு போடல. ஆஞ்சநேயர் ஓட்டு போடல, அங்கதன் வந்து ரொம்ப சந்தோஷப்படலாம், அப்பட்டா நம்ம வந்து நம்ம அப்போ அந்த குகையில போய் இருந்துடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி நம்ம உடம்ப நம்ம காப்பாத்திப்போமே, எதுக்கு அனாவசியமா நம்ம வந்து பிராணனை விடுறது. அங்க போய் இருந்துட்டோம் அப்படின்னுட்டா சுக்ரீவனாலையும் வர முடியாது, ராமலட்சுமணாலையும் வர முடியாது. சரி அப்ப அங்க போய் இருந்துடலாம் அப்படின்னு எல்லாரும் ஓட்டு போட்டாச்சு. ஆஞ்சநேயர் பார்த்தார், அவர் மகா மேதாவி, அவர் மந்திரிகள்ல அவரை போல கிடையாது. சாமதான பேத தண்ட சதுரன் அப்படின்னு முத்துசுவாமி தீட்சிதர் வந்து ரொம்ப அழகா ஒரு கீர்த்தனத்துல வர்ணிக்கிறார். ஆஞ்சநேய சுவாமிகள் பத்தினதான ஒரு கீர்த்தனம் இது. ஆமிஷி கிருத திவாகரம், ஆமிஷி கிருத திவாகரம், ஆஞ்சநேயரை பத்தி சொல்றாரு இந்த இடத்துல முத்துசுவாமி தீட்சிதர். பேதோபாயம் பண்ணினாராம் இந்த இடத்துல. ஆஞ்சநேய சுவாமிகள் எழுந்திருந்தார், பேதோபாயம் பண்ணினார். அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, இப்படி வந்து ஒரு ரெஜிமெண்ட் கட்சி இந்த குகையில சுக்ரீவனுக்கு எதிர்க்க ஒரு கட்சி வந்து உருவாயிடுது அப்படின்னுட்டா, இன்னும் 15 வருஷத்துக்குள்ளெல்லாம் இந்த சுக்ரீவனுடைய ராஜ்யத்தை வந்து ஒரேடியா அடிச்சு இது வந்து ஜெயிச்சிடும் இந்த கட்சி. அதனால இதை வந்து வளர விடக்கூடாது, இன்னைக்கே கலைச்சிடணும் அப்படின்னு கலைச்சாராம். அது கலைக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு விஞ்ஞாபனம் அப்படின்னு சொன்னார். ஒரு 10 வார்த்தை தான் பேசினாராம் ஆஞ்சநேய சுவாமிகள். என்ன சொன்னார் கலைக்கிறதுக்கு அப்படின்னுட்டு, நானும் உங்களை சேர்ந்து வந்தா, நானும் உங்களோட சீதையை தேடுறதுக்காக வந்தவன் தான். நம்ம வந்து எங்கெங்கயோ தேடினோம், நம்ம திரும்பி போய் மகாராஜா கிட்ட சொன்னோம், நாங்க தேடினோம், நாங்க காண கிடைக்கல அப்படின்னு சொன்னா மகாராஜா வந்து சிரச்சேதம் பண்ணிடுவார், அதெல்லாம் நானும் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க வந்து நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சு பேசினேன் இல்லையா, நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னுட்டா, ஸ்வயம்பிரபையினுடைய அந்த ரிஷபிலத்துல போய் அந்த குகையில இருந்துடலாம் அப்படின்னு நீங்க சொன்னேன். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னுட்டா, இத்தனை பேரும் அந்த குகைக்குள்ள போய் இருந்தா நம்மளால பழைக்க முடியுமா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த நிலைமையில நம்ம போய் ராமலட்சுமணன் காலில் விழுந்து நாங்க அலைஞ்சோம் திரிஞ்சோம் காண கிடைக்கல அப்படின்னு சொன்னாலாவது அவ வந்து காப்பாத்திடுவா. ஆனா அவளுக்கு வந்து டிமிக்கி கொடுத்துட்டு அவ கண்ணுல அகப்படாதபடி அந்த குகையில உட்கார்ந்துட்டு அங்க வந்து தேன் இருக்கு பழம் இருக்குன்னு நம்ம அங்க போய் உட்கார்ந்துட்டோமானால் ராம பாணமும் லட்சுமண பாணமும் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பயல்கள் இத்தனை நாள் ஆச்சு ஒத்தனாவது நமக்கு வந்து ஒரு பதில் சொல்லல, அதனால இந்த பசங்க எங்கேயோ கெட்ட எண்ணத்தோடு எங்கேயோ ஒழிஞ்சுட்டு இருக்கான், அதனால ஹே ராமபாணமே அந்த இடத்துல எல்லாரையும் போய் சம்ஹாரம் பண்ணு அப்படின்னு ராமர் பிரமாதமான ஒரு கோபத்தோட ஒரே ஒரு பானம் விடுவார். அந்த பானம் இந்த மாதிரி குகை இல்லை, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான குகைக்குள்ள வரும், நம்ம எல்லாரையும் தரமட்டமா தேய்ச்சி விடும், அது ஜாகிரதை இப்படி சொல்லிவிட்டு இந்த பக்கம் திரும்பினார். அங்கதனை கூப்பிட்டார். அங்கதனே மகாராஜா இங்க வாங்கும், நீங்க வந்து யுவராஜா,
நான் உங்களுக்கு வந்து தனிச்சு சொல்லலாம் அப்படிங்கிற காரணத்தினால நான் சொல்றேன், உங்க சீட்டு வந்து செல்லாது. மகாபுருஷானா இருக்கக்கூடிய ஜாம்பவானோ நீலனோ சுகோத்திரனோ இல்ல நானும் எங்களை போன்ற பெரியவாள்லாம் உம்முடைய பேச்சுக்கு வசப்பட்டு உங்க பின்னாடி வருவோம்னு நீங்க நினைக்காதீங்கோ. எங்க தலையை வெட்டினாலும் நாங்க ராமலட்சுமணாளுடைய சன்னதியில தான் நாங்க போய் நிற்போம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு அவளிடதான் தான் நாங்க போய் சொல்லுவோம். அதோடு மட்டும் இல்ல, நீங்க ஒரு விஷயம் யோசிக்கணும். இவாளெல்லாம் இந்த பிராகிருத்தமான வானரால நீங்க அழைச்சிட்டு போய் அந்த குகைக்குள்ள உட்காந்துக்கலாம். நீங்க இவாளெல்லாம் அழைச்சிட்டு அந்த குகைக்குள்ள உட்காந்துட்டே அப்படின்னுட்டா நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னுட்டா, அந்த பானம் வந்து உங்களை கொள்றதோட இல்ல உங்களுக்கு கௌரவமும் போயிடும் அப்படிங்கிறார். எப்படி கௌரவம் போகும் அப்படின்னுட்டா, இவாளெல்லாம் அழைச்சிட்டு அங்க போய் உட்கார்ந்து இன்னைக்கு வந்து நீங்க மகாராஜா அப்படின்னு எட்ட இருந்து வெல்லாம் நிக்கிறான், தீர்த்தம் எல்லாம் கொண்டு வரான், எல்லாம் தான் இருக்கு. நாளைக்கு நீங்க இவாளை வந்து இந்த வானரால அழைச்சிட்டு அந்த குகைக்குள்ள போய் உட்காந்துட்டேள் அப்படின்னுட்டா, அடே எனக்கு கொஞ்சம் தீர்த்தம் கொண்டு வாடா அப்படின்னா, என்ன காணும் அங்கதான் இருக்கே எடுத்துக்கோங்களேன் அப்படின்னா, அடே அப்படின்னா என்ன நீரும் எங்களுக்கு எங்களை மாதிரி உயிருக்கு பயந்துட்டு தானே இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால உங்களுக்கு பானம் போடுறதோட இல்ல உங்களுடைய கௌரவமும் போயிடும், இது வந்து உங்களுடைய பெருமையும் போயிடும். அதோட கூட இந்த வானரால்லாம் ரொம்ப சப்பல புத்தி உடையவா. என்னடா அங்கதான் சொன்னானேன்னு நம்ம இங்க வந்து குகையில உட்காந்துட்டோமே, நம்மளுடைய குடும்பம் நம்ம குழந்தை குட்டிகள் எல்லாம் எப்படி இருக்கா கிஷ்கிந்தையில நம்ம பார்க்கணுமே அப்படின்னு இப்படி ஒரு வானரம் அப்படி கிஷ்கிந்தையில தலை எட்டி பார்ப்பான். இப்படி ஒருத்தன் பார்ப்பான், 2 பேர் பார்ப்பான். அங்க கிஷ்கிந்தையில இருக்கிற வானரம் ஒண்ணு பார்ப்பான். நீங்கெல்லாம் எங்கடா இருக்கேன், இத்தனை நாள் எங்கடா போனேன்னு காணுமே அப்படின்பா. இந்த மாதிரி ரிக்ஷபிலம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க அநேக வசதிகள் எல்லாம் இருக்கு, நாங்க அங்கதான் இருந்துட்டு இருக்கோம் இவன் வந்து சொல்லுவான். உடனே எல்லாருக்கும் தெரிய வரும். இப்படி ஒவ்வொருத்தருக்கா தெரிய வந்துருது அப்படின்னுட்டா, லட்சுமண சுவாமி காதுல விழுந்துருது தெரிஞ்சிருது அப்படின்னுட்டா, அவருடைய பானத்துக்கு வந்து எந்த மூலை இந்த ரிக்ஷபிலம் உடச்சி எரிஞ்சிருவார், ஜாகிரதை. அதனால உங்களை பானம் கொள்றதோட இல்ல உங்க கௌரவம், உங்களுடைய பெருமை, உங்களுடைய ஜீவன் எல்லாமே போயிடும். நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுனால உங்களுடைய உயிரையும் காப்பாத்திக்க முடியாது, உங்களுடைய கௌரவத்தையும் காப்பாத்திக்க முடியாது. அதனால இந்த பேச்சு இந்த காரியம் நன்னா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால நம்ம இப்ப நிர்வேதம் வந்து அடைஞ்சிருக்கிற சந்தர்ப்பத்துல நம்ம மேலும் மேலும் தந்திரம் சொல்லாதபடிக்கு இதுக்கு என்ன ஆலோசனை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியம். ஆஞ்சநேயர் சொன்னதை நான் வந்து அவமதிக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தனா எழுந்துட்டு எல்லாருமே ஆமோதிக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் புறப்படலாம் அப்படின்னு புறப்படுறான். அங்கதன் பார்த்தா மேல என்ன சமாளிக்கிறது, சீதை வந்து காண கிடைக்கல, இனிமேலும் தேட முடியாது. ஏன்னா நம்ம வந்து சமுத்திர கரைக்கு வந்தாச்சு, திரும்பி போய் இல்லைன்னு சொன்னா வதம் தான். அங்க போய் சாகிறத விட நான் இங்கேயே நான் பிராணனை விட்டு விடுறேன், அதனால நான் வரல, நான் பிராயோபவேசம் பண்ணிடுறேன், நீங்கெல்லாம் வேணா பொங்கோ அப்படின்னு வந்து அங்கதான் உட்கார்ந்துட்டான். மகாராஜா யுவராஜா உட்கார்ந்த பிற்பாடு வானராளும் எல்லாம் கண்ணீர் விட்டு கொண்டு அதுவும் உட்கார்ந்துருது. எல்லாரும் உட்கார்ந்தாச்சு. சரி நம்ம இங்கேயே பிராயோபவேசம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒன்னா பட்னி கடந்து செத்தாலும் சரி இல்ல யோகத்தினாலும் செத்தாலும் சரி எப்படியோ உயிரை விட்டுடுறது அப்படின்னு இவாள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காளா. இவாள்லாம் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இவாளுக்கு நேரா வந்து ஒரு குகை ஒண்ணு இருக்கு, ஒசரக்க. அந்த குகையில ஒரு ஓரமா வந்து ஒரு கழுகு ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு. उपविष्टास्तु ते सर्वे यस्मिन् प्रायं गिरिस्थले हरयो गृध्रराजश्च तं देशमुपचक्रमे सम्पातिर्नाम नाम्ना तु चिरञ्जीवी विहङ्गमः. இவாலாம் உட்கார்ந்து இருக்கா. உட்கார்ந்துட்டு இவாலாம் பேச ஆரம்பிச்சா. இவ பேசுறதுலாம் கச்சமச்சான்னு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சது. என்னதான் சத்தம் கேட்கறதே அப்படின்னு அந்த கழுகு வந்து எட்டி பார்க்கறது. நம்ம பிராயோபவேசம் பண்ணிடலாம், உயிர் விட்டுடலாம், பிராயோபவேசம் பண்ணிடலாம் அப்படின்னு இவெல்லாம் சத்தம் கேட்கறது இல்லையா. அந்த கழுகுக்கு வந்து இது காதுல விழுறது சம்பாத்திக்கு. இந்த சம்பாத்தி வந்து ஜட்டாயுனுடைய தமையனது. அது பார்த்தது அது ரொம்ப சந்தோஷம் அதுக்கு. ஏன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப பசி, அதுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும். அதுக்கு கழுகுக்கெல்லாம் எல்லை மீறின பசி அப்படின்னு அந்த சம்பாத்தியே வந்து சொல்ல போறார். அவர் வந்து எங்களுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் வெறும்னா பசிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு தீக்ஷ்ண சுதா வயம் அப்படின்னு வந்து சொல்றது. இந்த வானரால்லாம் உட்கார்ந்து இருக்கா இல்லையா, எல்லாரையும் இத்தனை பேரையும் அது பார்த்தது. விதி கில நரம் லோகே விதானே நான் உவர்த்ததே. தெய்வம்னு நான் ஒண்ணு இருக்கு காப்பாத்துறதுக்கு. மனுஷன் வந்து என்னமோ தன்னைத்தானே காப்பாத்திக்கிறேன், நானே காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு அல்லவோ அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். விதிக்கில நரம் லோகே விதானேன்னு வர்த்ததே அப்படின்னு சொல்றது. கையாலாகாத கிழவன் நான் இருக்கும் இடத்தை தேடி எவ்வளவு வருஷம் வேணாலும் சாப்பிடலான்ற படிக்கு இத்தனை குரங்க வந்து விட்டுருக்கு பத்தியா இந்த இடத்துல கொண்டு. இந்த குரங்கெல்லாம் பிராயோபவேசம் பண்ணி வந்து ஒன்னொன்னா சாதா பொத்துன்னு விழும்போது நான் வந்து சமமே இல்லாத ஒத்தனா நான் தின்னுட்டே வரலாம். இது தெய்வம் வந்து நமக்கு பண்ணிருக்கக்கூடிய அனுகூலமான காரியம். இப்படியே நிமிர்ந்து பார்த்தான் அங்கதன். டேய் நம்மலாம் பிராணனை விடுறதுக்கு முன்னாடி நம்மளை திங்கிறதுக்கு ஆளு தயாரா இருக்குடா டோய் அப்படின்னா அவர்.
உடனே அவனவன் புலம்ப ஆரம்பிச்சான். உயிரை தான் விடுவோம், ராமகாரியத்துக்காக ஜட்டாயு உயிரை விடலையா? அயோத்தி எங்க இருக்கு? தசரத சக்கரவர்த்தி எங்க இருக்கா? ராமலட்சுமணால் எங்க இருக்கா? அவ எங்கேருந்து வந்தா? ராவணன் எங்கேருந்து வந்தா? ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போக ஜட்டாயு வந்து வழியை மறைச்சார், ஜட்டாயு வந்து பிராணனை விட்டார், ஜட்டாயு வந்து நல்ல கதியை அடைஞ்சார் அப்படின்னு இப்போ சுக்ரீவன் வந்து நம்மளை அனுப்பிச்சிருக்கார். நம்மளும் ராமகாரியத்துக்காக பிராணனை விடுவோமே அப்படின்னு ஜட்டாயு பிராணனை விட்டார். ராவணன் தான் கொன்னான் அப்படின்ற இந்த சப்தம் வந்து இந்த கழுகு காதுல விழுந்தது. ஐயா, நீங்கெல்லாம் யாரையா? நீங்கெல்லாம் ராம பக்தாளா? ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கெல்லாம் பகு நாள் ஆச்சு என் தம்பி ஜட்டாயு அவனுடைய வார்த்தை அவனுடைய பேர் கேட்டு இப்பதான் என்னுடைய காதுல விழருது. நிச்சேயம் கிரி துர்காச்ச பவத்பீர் அவதாரிதம். நீங்கெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் தயவு பண்ணுங்க, ரொம்ப நாள் ஆச்சு என் தம்பி ஜட்டாயு அவனுடைய பேர் வார்த்தை பகு காலம் கழிச்சு என்னுடைய காதுல விழருது. ரொம்ப நாள் ஆச்சு, தயவு பண்ணுங்க. எனக்கு ரெண்டு பக்கம், நான் கையால் ஆகாத கிழவன், எனக்கு ரெண்டு பக்கமும் வந்து சிறகுகள் கிடையாது. நீங்க யாராவது தயவு பண்ணி என்னை வந்து உங்க கூட்டத்துக்கு மத்தியில கொண்டு இறக்கி வச்சுடுங்கோ. எனக்கு ரெண்டு பக்கமும் பட்சங்கள் கிடையாது, இறக்கி வச்சுடுங்கோ. என்னுடைய தம்பியினுடைய பேரை சொன்னேன் இல்லையா, அதனால உங்களோட ஒரு அரை நாள் பேசணும்னு எனக்கு தோன்றது. நான் சாப்பிடுறேன்னு சொன்னதெல்லாம் விட்டுடுறேன், கொஞ்சம் தயவு பண்ணுங்க, யாராவது உங்க கூட்டத்துல இறக்கேன். என்னடா இது? இது என்னமோ ஜட்டாயுனுடைய தமையன் அப்படின்னு சொல்றது, என்னமோ சாப்பிடுறேன்னு எல்லாம் சொல்லிட்டு இப்ப வந்து அழைச்சிட்டு கூட்டத்துக்கு மத்தியில உட்காத்தி வை அப்படின்னு எல்லாம் சொல்றது. சரி, என்னதான் பண்றது பார்ப்போம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு அங்கதான் குபீர்னு ஒரு பார்சலா பாஞ்சான். அங்கதான் அப்படியே பாஞ்சி அவரை வந்து அந்த சம்பாத்திய வந்து ஒரு கையில அப்படியே அலாக்கா தூக்கின உடனே அடையப்பா அடையப்பா அடையப்பா, பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு அவன் வந்து ஜாகிரதையா கூட்டத்துக்கு நடுவுல கொண்டு வந்து வச்சானா. வச்ச உடனே எல்லாரையும் பார்த்தார் இவர். நீங்கெல்லாம் யாரு? நாங்கெல்லாம் ராம பக்தால் இந்த மாதிரி வந்தோம், சீதையை தேடிக்கொண்டு வந்தோம், சுக்ரீவன் அனுப்பிச்சான், எங்களுடைய நாள் வந்து கொடுத்த கெடு வந்து தாண்டி போயிடுது. அதுக்கு சத்து முன்னாடி எதுவும் சொன்னேலே இல்ல, ராவணனால அபகரிக்கப்பட்ட சீதையை தேடிட்டு வந்தோம், ஜட்டாயு வந்து வழி மறைச்சார் சீதையை காப்பாத்தணும் அப்படின்ற காரணத்தினால. அப்போ இவர் மூச்சை ஆக்கி கீழே விழுந்துட்டார் சம்பாத்தி. அடடா, என் தம்பி வந்து இறந்து போயிட்டானா? என்னுடைய ஜீவித காலத்துல நான் அவனை பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேனே என் தம்பிய அப்படின்னு வந்து இவர் கண்ணீர் விடுறார். ராமாயணத்துல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாம் சாதாரணம் கிடையாது, குரங்குகள் எல்லாம் சாதாரணம் கிடையாது, பட்சிகள் கூட சாதாரணம் கிடையாது. சாட்சாத் கருட பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய வாகனமா இருக்கக்கூடிய கருட பகவானுடைய சகோதரர் அருணன் அப்படிங்கிறவர். அந்த அருணன் யார் அப்படின்னுட்டா சூரிய பகவானுக்கே வந்து அவர் ரத்தம் செலுத்தக்கூடியவர். சூரியன் எதிர்த்தாப்புல அவர் வந்து ரத்தத்தை செலுத்தணும் அப்படின்னுட்டா அவருக்கு எப்பேற்பட்ட பிரபாவம் இருக்கணும், எப்பேற்பட்ட தேஜஸ் இருக்கணும் அவருக்கு. வினத்தையினுடைய மூத்த பிள்ளை இந்த அருணனுடைய பிள்ளைகள் தான் இந்த சம்பாத்தியும் இந்த ஜட்டாயுவும். அப்போ அவ வந்து தேவ பட்சிகள் இல்லையா, பிராகிருதமான பட்சிகள் அவ கிடையாது. சம்பாத்தி வந்து தன்னுடைய கதையை வந்து சொல்றார் இந்த வானராளிதத்துல. நாங்கள் ரெண்டு பேரும் அருணனுடைய பிள்ளைகள், அண்ணா தம்பி ரெண்டு பேரும், மூத்தவன் நான் வந்து சம்பாத்தி, என்னுடைய தம்பி ஜட்டாயு எனக்கு அடுத்தவன், என்னுடைய பிள்ளை மாதிரி நான் அவனை வச்சுட்டு இருந்தேன். ஏதோ பாருங்க திமிரு, சிவனேன சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாதோ? இந்த விருத்ராசுரன் வதம் ஆச்சு, அந்த ஆன சந்தர்ப்பத்துல எங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு உற்சாகம் கிளம்பிட்டு, டே நம்ம வந்து ரெண்டு பேரும் மசரக்க பரப்போமாடா அப்படின்னு. சரிடா அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் அப்படி கிளம்புறது அப்படின்னு நானும் அவனும் ஒரு போட்டா போட்டி போட்டு ஆகாசத்துல பறக்கிறது அப்படின்னு கிளம்பினோம். பறந்தோம் பாருங்க, அந்த சூரிய மண்டலம் வரைக்கும் கிட்டத்தட்ட போயிட்டோம். அங்கேருந்து பூமி பார்த்தா இத்தினூண்டா தெரியறது. என் தம்பி ஜட்டாயு வந்து சூரிய மண்டலம் கிட்டக்க போயிட்டான். அவன் ஆஹா நம்ம தம்பி அவ்வளவு தூரம் போயிட்டானே, சூரியனுடைய கிரணங்கள் அவனை பொசிக்கிட போறது அப்படின்னு நான் நினைக்கும் போது அவனுக்கு கொஞ்சம் நிழலை கொடுப்போம் அப்படின்னு அவனுக்கு மேல ஒரு 4 கஜம் வசரக்க பறந்து நம்மளுடைய சிறக விரிப்போம் அப்படின்னு நான் நினைச்சேன். என்ன பிரேம பாருங்க, அவாக்குள்ள 4 கஜம் அவனுக்கு மேல வசரக்க பறந்து அவனுக்கு சிறக இப்படி விரிச்சேன் பாருங்க. இப்படி சிறக விரிச்சதும் அடுத்த க்ஷணம் நான் வந்து மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டேன். ஏன்னா சூரியனுடைய கிரணங்கள் வந்து என்ன பொசுக்கி இருக்கு, என்னையும் அவனையும் வந்து பொசுக்கி இருக்கு, எங்க ரெண்டு பேரையும் பொசுக்கி இருக்கு. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து அவன் வந்து பஞ்சவட்டியில போய் விழுந்திருக்கான்னு தெரிஞ்சது. நான் இந்த விந்திய பர்வத்தத்துல வந்து விழுந்துட்டேன். விழுந்தவனுக்கு பாருங்க 6 நாள் பிரஜையே இல்லை, என்னமோ தலையில இழுத்து உயிர் இருக்கணும்னு இருந்திருக்கு. பொழைச்சேன் நானு. 6 நாள் கழிச்சு இப்படி கண்ணை திறந்து இப்படி முழிச்சுட்டு இப்படி அப்படி பார்த்தேன். இது பழக்கப்பட்ட இடமா இருக்கிறதுனால இது விந்திய பர்வத்தம்னு தெரிஞ்சுட்டேன். இங்க வந்து நிஷாகர மகரிஷி அப்படின்னு ஒரு மகரிஷி, நானும் என் தம்பியும் அடிக்கடி நாங்க மனுஷ ரூபத்துல போய் அந்த பெரியவாளை தரிசனம் பண்றது வழக்கம் உண்டு. வந்தேடாப்பா, சௌக்கியமா இருக்கேடாடா, சௌக்கியமா போயிட்டு வாங்க அப்படின்னு எங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணுவார். அவருடைய ஆசிரமம் இங்கதான் இருக்கும் அப்படின்னு வந்து நிகா வச்சுண்டு நான் மெதுவா அப்படின்னு நடந்து சிரமப்பட்டு என்னுடைய சிறகுகள் எல்லாம் வந்து வெந்து உடம்பெல்லாம் புண்ணா போயிடுது. எப்படியோ சிரமப்பட்டு நடந்து ஊர்ந்து
அவருடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தேன். கண்ணுல தாரதாரையா ஜலம் பெருகி அவருடைய திருவடியில போய் நமஸ்காரம் பண்ணினேன். அவருடைய காலில் போய் பொத்துன்னு விழுந்தேன். அவருக்கு ஜபத்தை விட்டுட்டு கண்ணை முழிச்சுட்டு பார்த்தார். என்னடா ஆச்சு உனக்கு? உடம்புக்கு என்னடா? நீயும் உன் தம்பியும் அடிக்கடி வருவேளை, என்னடா உடம்புக்கு திடீர்னு உனக்கு என்ன காரியம் நடந்துடா அப்படின்னு கேட்டார். நாங்க பண்ணின காரியத்தை நான் சொன்னேன் அவர்கிட்ட. அடடா, சரி நீ இங்கே இருந்துரு, ராம பக்தாளுக்கு வந்து உன்னுடைய வாக்குனால நீ ஒத்தாசி சொல்லு, சீதை இருக்கிறபடியான இடத்த நீ வந்து சொல்லு, அப்ப வந்து உனக்கு பட்சங்கள் எல்லாம் மறுபடியும் முளைக்கும், உனக்கு உடம்புல அந்த புண்ணெல்லாம் மாறி போகும், உனக்கு மறுபடியும் உனக்கு பழைய பலம் எல்லாம் உனக்கு திரும்பி வரும், அது பரியந்தம் நீ இங்கே இருந்துரு அப்படின்னு அவர் சொல்லவும், எத்தனை வருஷம் நான் இப்படி இருக்கிறது சுவாமி, கையில சில்லற கூட இல்ல, நான் என்ன பண்ணுவேன், 8000 வருஷம் இப்படியே இருந்துரு அப்படின்னு அவர் சொல்லவும், நிஷாகர மகரிஷி சொன்ன 8000 வருஷங்கள் இப்போது ஆயிடுத்து. இப்போ இந்த கதையை சொல்லிட்டு வந்து என் பிள்ளை சுபாஷன் அப்படின்னு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை நல்ல வேலை அப்பாவை காணுமே அப்படின்னு என்னை தேடிக்கிட்டு என்னை வந்து கண்டுபிடிச்சான். அந்த பையன் என்னை பிடிச்ச நல்ல காலம். அப்பா நான் நித்தியம் இந்த சுபாஷன் என்ன பண்ணுவான்னா, காலமே 6:30 மணிக்கு புறப்பட்டு எனக்கு ஆகாரம் கொண்டு வருது வழக்கம். ஒரு நாள் காலமே புறப்பட்டு போனவன் சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் அவன் வரல. 6:30 மணிக்கு தான் வந்தான். எனக்கா வந்து ரொம்ப பசி துடிச்சு போச்சு. அப்பதான் வந்து சம்பாத்தி சொல்றார், தீக்ஷ்ண சுதா பயம் அப்படின்னு. பாம்புகளுக்கு எல்லை இல்லாத கோபம் உண்டாகும், அது மாதிரி கழுகான எங்களுக்கு வந்து எல்லை இல்லாத பசி உண்டாகும் அப்படின்னு. 6:30 மணிக்கு வந்தான் என் பையன். அடப்பையிலே என்னடா இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணினேன் அப்படின்னு நான் கோச்சினேன். இல்லன்னா இந்த ராவணன் வந்து ஒரு பொம்மநாட்டிய தூக்கிட்டு போனா, என்னடா அட பயலே அப்படின்னு நான் போய் மறிச்சேன். என்னடா ஒரு ஸ்திரீயை தூக்கிட்டு போறேன், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, ஒத்தைக்கு சண்டைக்கு நில்லுடா. ஐயா நான் உங்களை கெஞ்சரே, கொஞ்சம் வழியை விட்டுருங்கன்னு கெஞ்சினா, சரி போ தொலையறது அப்படின்னு விட்டுட்டேன் அவனை. அதனாலதான் எனக்கு வர்றதுக்கு வந்து இவ்வளவு நாழி ஆயிடுது அப்படின்னு சொன்னான் அவன் என்னிடத்துல. அது அவன் என் பையன் சொன்னாப்புல நானும் வந்து சீதையை வந்து ராவணன் தூக்கின்னு போறத நான் வந்து பார்த்தேன் அன்னைக்கு. இந்த ராவணன் எனக்கு தெரியும், அடிக்கடி இந்த பாதை வழியா யாரையாவது ஒரு ஸ்திரீயை தூக்கிட்டு அவன் போயிட்டு தான் இருப்பான். நான் பார்க்கிறது வழக்கம். அன்னைக்கு அவன் சீதையை தான் தூக்கிட்டு போயிருக்கணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த அம்மா வந்து ராமா ராமா ராமான்னு கதறிக்கிட்டு போனா, அதனால ராமனுக்கும் என் தம்பிக்கும் ஸ்நேகம் இருக்கு, என் தம்பியை கொன்னுட்டு தான் ராவணன் வந்து சீதையை தூக்கின்னு போயிருக்கான் அப்படின்னு எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருந்தது அப்படின்னுட்டா, இந்த ராவணனை வந்து நான் போக்க விட்டுருக்க மாட்டேன், நான் கொத்தி அவனை வந்து உயிரோடவே விட்டுருக்க மாட்டேன், கொத்தி எரிஞ்சிருப்பேன் அப்படின்னு. அப்போ வீர புருஷால் இல்லையா, அவ அப்படித்தானே பேசுவான். இந்த பாதை வழியா நான் போக விட்டுருக்க மாட்டேன், இந்த பாதை வழியா தான் சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு போனான் நானும் பார்த்தேன். நான் கூட என் பயலை வந்து கோச்சிட்டேன், ஏண்டா அடப்பயலே, அந்த பயலை வந்து ஒரு அரைஞ்சுட்டு அந்த பொண்ணை வந்து அவ ஆத்துல கொண்டு விட்டு வராத, எனக்கும் ஆகாரம் கொண்டு வராதபடிக்கு நீ கொட்டாக்குழியாட்ட இப்படி வந்து நிற்கிறியடா அப்படின்னு நான் கோச்சிட்டேன். இல்ல அண்ணா, இன்னொரு தடவை அவன் கண்ணில் வந்து பட்டான்னா நான் வந்து தொலைச்சு போடுறேன் அவனை அப்படின்னு சொன்னான். இன்னொரு தடவை இந்த சிரமம் அந்த பொம்னாட்டிக்கு வேணுமாடா அப்படின்னு நான் கோச்சிட்டேன். எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு காரியம் பண்ணுங்க, நீங்கெல்லாம் ராம காரியத்துக்காக கைங்கரியத்துக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியறது. எனக்கு வந்து ஞான சக்ஷுஸ் உண்டு. ஒரு காரியம் பண்ணுங்க, என் தம்பி இறந்து போயிட்டான்னு நீங்க சொல்றேன், யாராவது என்ன வந்து அந்த ஜலக்கரை ஓரமா அந்த சமுத்திரக்கரை ஓரமா கொண்டு விடுங்க, என் தம்பிக்கு நான் ஒரு ஸ்நானத்தை பண்ற தர்ப்பணம் எல்லாம் பண்ணி முடிக்கிறேன். அப்ப தேவ பக்ஷி இல்லையா, அப்போ அவ தர்ப்பணாதிகள் எல்லாம் அவ பண்ணுவா இல்லையா. உடனே அங்கதான் வந்து ஒரே பாய்ச்சலா பாஞ்சி மறுபடியும் அவரை வந்து சமுத்திரக்கரையில வந்து கொண்டு போய் நிறுத்தி வச்சு ஒரு முழுக்கி அப்படியே தூக்கி விட்டான். இவர் தர்ப்பணம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு மறுபடியும் கரைக்கு வந்ததும் இப்ப சொல்றார், நான் உங்களுக்கு வந்து ஒரு செய்தி சொல்றேன். இதோ த்வீபே சமுத்திரஸ்ய சம்பூர்ணே சதயோஜனே தஸ்மின் லங்காபுரி ரம்யா நிர்மிதா விஸ்வகர்மணா தஸ்யாம் வசதி வைதேகி தீனா கௌஷேயவாசினி இகஸ்தோகம் பிரபஷ்யாமி ராவணம் जानकीं तथा अस्माकमपि सौपर्णं दिव्यं चक्षुर्बलं तथा. சம்பாதி வந்து சொல்றார், லங்காபட்டினம் வந்து இங்கேருந்து சதயோஜன தூரத்துல இருக்கு. எனக்கு வந்து இங்கேருந்து தெரியறது, அந்த லங்கையில வந்து ராவணன் இருக்கான், சீதா தேவியும் லங்கையில இருக்கா. இகஸ்தோகம் பிரபஷ்யாமி ராவணம் ஜானகீம் ததா. அவர் சொல்றார், லங்கையில தான் வந்து சீதா தேவி இருக்கா, ராவணனும் அங்கதான் இருக்கான், நீங்கள்லாம் போய் காரிய சித்தியோட வருவேள். நிஷாகர மகரிஷி வந்து எனக்கு சொன்னார், என்னைக்கு நீ ராமபக்தாளுக்கு வந்து ஒத்தாசி பண்றியோ அன்னைக்கு வந்து உனக்கு வந்து பட்சங்கள் எல்லாம் முளைக்கும் அப்படின்னு. எனக்கு இதோ பார் அப்படின்னு இவர் சொல்ல 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 என்ன ஆகுது அப்படின்னா, உத்பே ததோஸ்ததா பக்ஷோ சமக்ஷம் மனசாரினா இப்படி சொல்லிட்டே
இருக்கும்போது அவருக்கு வந்து ரெண்டு பக்கமும் அவருடைய சிறுகுகள் எல்லாம் முளைக்கிறதா. இவெல்லாம் பார்க்கிறா, அடடே முளைக்கிறதுரா 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 பாருடா, இந்த கிழமா இருந்த கழுகு வந்து திருடமா நன்னா போயிடுதுடா, அதுக்கு பட்சங்கள் எல்லாம் முளைக்கிறது பாரு அப்படின்னா. அப்போ ஒவ்வொருத்தரும் இப்படி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போது ராம கைங்கரியத்துல நமக்கு வந்து பலம் இருக்கு. அப்ப நிச்சயமா நம்ம வந்து சீதையை பார்க்க போறோம்டா. உடனே சம்பாதி எல்லாரையும் பார்த்தார். அப்ப ராம கைங்கர் நீங்கள் என்னுடைய அனுபவத்திலேருந்து ராம காரியத்துல இறங்கினேனானால் உங்களுக்கு சேமம் உண்டுன்னு நீங்கள் இதுல இருந்து புரிஞ்சுட்டேனா? அப்ப வேற என்ன அத்தாட்சி வேணும்? நல்லா புரிஞ்சுட்டோம். அப்ப இங்க வந்து நீங்க வந்து வெறும் உட்காராதீங்கோ, சீக்கிரமா தேட ஆரம்பிங்கோ. இதுவே சுப சூச்சனம். இது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த சமுத்திரம் வந்து ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. இதை தாண்டது ஒன்னும் பெரிய பிரமாதம் கிடையாது அப்படிங்கிறார் சம்பாதி இந்த இடத்துல. ஏன் அப்படின்னு கேட்டா, அத்தியாத்ம ராமாயணத்துல ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் இந்த இடத்துல வந்து சொல்றார். என்னாம ஸ்மிருதி மாத்ரதோ பரிமிதம் சம்சாரவானாம் தீர்த்வா கச்சதி துர்ஜனோபி பரமம் விஷ்ணோஹோ பதம் சாஸ்வதம். இது வந்து பரிமிதமான சமுத்திரம் தான். சதயோஜன விஸ்தீர்ணம், 100 யோஜனை 100 யோஜனை 100 யோஜனை அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்றா இல்லையா? அப்போ எவ்வளவு யோஜனை இருக்கு, எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம், எவ்வளவு ஆழம், எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடியுது அப்படின்னே தெரியாத ஒரு சமுத்திரம் ஒண்ணு இருக்குப்பா. அந்த சமுத்திரம் என்ன அப்படின்னு கேட்டா சம்சார சமுத்திரம். அந்த சம்சார சமுத்திரத்தை வந்து சுஜனர்கள் தாண்டது இருக்கட்டும், துர்ஜனர்கள் கூட தாண்டிடுறா அப்படின்னு எதனுடைய பலத்தினால அப்படின்னு கேட்டா ராம அப்படின்ற அந்த நாமத்தினால. ஜெயது ஜெயது மந்திரம் ஜன்ம சாபல்ய மந்திரம் ஜனன மரண வேத கிளேஷ விச்சேத மந்திரம் சகல நிகம மந்திரம் சர்வசாஸ்திரைக மந்திரம் ரகுபதி நிஜ மந்திரம் ராம ராமேதி மந்திரம் பிபரே ராமரசம் பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம் ஜனன மரண பய சோக விதூரம் ஜனன மரண பய சோக விதூரம் சகல சாஸ்திர நிகமாகம சாரம் சகல சாஸ்திர நிகமாகம சாரம் பிபரே ராமரசம். ஜனன மரண பயத்தை போக்கக்கூடிய மந்திரம். ராமநாமத்தை கொண்டு லகுவாக இந்த சம்சார சமுத்திரத்தையே தாண்டிடுவா அப்படின்னு தான் இந்த சதயோஜன விஸ்தீர்ணமா இந்த பரிமிதமான இந்த சமுத்திரத்தை தாண்டறத ஒரு பெரிய காரியம். அதுவும் சம்பாதி இந்த இடத்துல சொல்றார், அதுவும் நீங்கள்லாம் வந்து துர்ஜனர்கள் இல்ல சுஜனர்கள் இல்லையா? அப்பேற்பட்ட ராமதூதால் ராமதாசர்களாச்சே. அப்போ இந்த பரிமிதமான இந்த சமுத்திரத்தை தாண்டறது வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால நீங்க உங்களுக்குள்ள வந்து தீர்மானம் பண்ணி யாரு சத்தாலோ அவ வந்து புறப்படலாம். எப்படியாவது லங்கைக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு வந்து பட்சங்கள் எல்லாம் முளைக்கிறது, எனக்கு வந்து உடம்புல தெம்பு வந்துட்டாப்ல இருக்கு, இந்த பட்சங்கள் எல்லாம் வச்சுட்டு எனக்கு பறக்கிற சக்தி இருக்கான்னு நான் பறந்து பார்க்கிறேன் அப்படின்னு அந்த சிறகுகள் எல்லாம் விரிச்சார். அப்படியே பறந்தே போயிட்டார் சம்பாதி. அவருக்கு வந்து பட்சங்கள் எல்லாம் முளைச்சி அவர் வந்து ராம கைங்கரியத்துக்கு ஒத்தாசி பண்ணினார் இல்லையா? உடனே பட்சங்கள் அந்த சிறகுகள் எல்லாம் முளைச்சி அவர் அப்படியே பறந்து போயிட்டார். அப்படியே ஆச்சரியமா பார்க்கிறானாம் இந்த வானராள்லாம். சம்பாதி பறந்து அந்தண்ட பக்கம் போனாரோ இல்லையோ, உடனே இவ்வளவு வானரர்களும் உத்கோஷம் பண்ணி கொண்டு எல்லாருமா அந்த சமுத்திர கரையோரமா வந்து பார்க்கிறார். பெரிய சமுத்திரத்தை பார்த்துட்டு அடேப்பா இந்த சமுத்திரம் தாண்டணுமே அப்படின்னா, ஆமா தாண்டணும் அப்படின்னா என்ன பண்றதுன்னா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துட்டான். மறுபடியும் கவலைப்பட ஆரம்பிச்சுட்டா. அங்கதன் வருத்தப்பட்டான். யார் இந்த சமுத்திரத்தை தாண்டி நமக்கு வந்து சீதையினுடைய விருத்தாந்தத்தை வந்து சொல்ல போறா? யாருடைய அனுகிரகத்தினால நம்ம வந்து ஊருக்கு திரும்பி போய் குழந்தை குட்டிகள் எல்லாம் நம்ம பார்க்க போறோமா? கஸ்ய பிரசாதாதாராம்ச புத்ராம்சைவ கிருஹாணிச்ச இதோ நிவೃத்தா பஷ்யேம சித்தார்த்தாக சுகினோ வயம். நமக்கு காரிய சித்தி ஏற்பட்டு ராமலக்ஷ்மணானிடத்துல ஒரு நல்ல செய்தி சொல்லும்படியான ஒரு வசதியை யார் பண்ணி தர போறா? கஸ்ய பிரசாதாத், யாருடைய அனுகிரகத்தினால நம்ம ஊருக்கு திரும்பி போய் நம்ம குழந்தை குட்டிகளை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு. சததாத்விகன சீக்கிரம் புண்ணியாமய தட்சிணா. சமுத்திரம் தாண்டவா யாராவது இருந்தா எழுந்து
அங்கதன் யுவராஜன் வந்து மீட்டிங்ல வந்து அவன் வந்து கத்துறான். எல்லாரும் உட்கார்ந்து இருக்காளா, மகா வீர புருஷால் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கா. இப்படி உட்கார்ந்து இருக்க கூடாது. எல்லாரும் யார் யார் உட்கார்ந்து இருக்கான்னா கஜன், கவாக்ஷன், கவயன், சரபன், கந்தபாதனன், விவிதன், மைந்தன், சரபன், ஜாம்பவான், இப்படி பெரியவா எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கா. உட்கார்ந்து இருக்கிற மகாவீரா எல்லாரும் இப்படி உட்கார்ந்து இருக்க கூடாது. யார் யாருக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னாவது, எவ்வளவு யோஜனை தாண்ட முடியும்னு அப்படின்னாவது இந்த மீட்டிங்ல சொன்னால் தேவல அப்படின்னு வந்து அங்கதன் வந்து கூச்சல் போடவும், முதல்ல வந்து கஜன்னு ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான். 100 யோஜனை இந்த சமுத்திரம் தாண்டணும் லங்கைக்கு போகிறதுக்கு. ஆமா, நீங்க கொஞ்சம் முதல்ல போங்களேன், என்னால 10 யோஜனைக்கு மேல போக முடியாது அப்படின்னு விட்டான் கஜன். அடுத்தபடியாக கவாக்ஷன் என்னால 20 யோஜனை போக முடியும். சரபன் சொன்னால் 30 யோஜனை போக முடியும். ரிஷபன் வந்து 40, கந்தமாதனன் 50, மைந்தன் வந்து 60, விவிதன் 70, சுஷேனன் 80. எத்தனை தாண்டினா என்ன, யாராலையும் 100 யோஜனை முடியல. ஒருத்தன் வந்து 40 நான், 50 நான், 60 நான், 70 நான், 80 வரைக்கும் வந்தாச்சு. 80க்கு அப்புறம் யாருமே எழுந்துக்கல. ஏன்னா எல்லாருக்கும் பயம் வந்துடுது. ஏன்னா அதுக்கு கீழே இனிமேல் சொல்ல முடியாது. ஒருவேளை எழுந்து என்னால 85 போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டா, ஒருவேளை நீ புறப்படு அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்றது? 100 யோஜனை தாண்டணுமே. அப்ப 85னா புறப்படு அப்படின்னுட்டா என்ன பண்றது? உடனே ஜாம்பவான் எழுந்தார். என்னால 90 யோஜனை போக முடியும் அப்படின்னு. பேசாம இருக்க கூடாதோ? எனக்கு அதுக்கு மேல முடியாது. இப்போ அந்த நாளா இருந்தா நான் வந்து வெகு தூரம் போவேன். பகவான் வந்து திரிவிக்ரமா அவதாரம் பண்ணும் போது பகவான் ஸ்ரீமன் நாராயணனை வந்து நான் 21 முறை நான் வந்து பிரதர்ஷனம் பண்ணி வந்திருக்கேன். 21 தடவை வந்து பகவானை வந்து நான் சுத்தி இருக்கேன். அதுவும் வந்து பஜனை பண்ணிட்டேன். அப்ப வந்து என்னுடைய சரீரத்துல அவ்வளவு பலம் இல்லை. இப்போ எனக்கு முடியாது. இப்போ என்னால ஒண்ணுமே முடியாது அப்படின்னு உட்கார்ந்துட்டார் அவர். 90 யோஜனை போவேன் அப்படின்னு சொல்லி அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல வேற யாரும் ஒருத்தரும் எழுந்துக்கல. யுவராஜா அங்கதன் அடுத்தபடியாக எழுந்துட்டான். அங்கதன் என்ன சொல்றான் அப்படின்னுட்டா, அங்கத போலே புடு நிஜாயின, அங்கத போலே புடு நிஜாயின, மீ ஜனநிதி சதகா என்னால 100 யோஜனை தாண்டுவேன்னா, ஆனா பரிவாட்டே மஜ பரதுனியதா, அங்கேருந்து திரும்பி வரப்போது என்னால முடியாது. பலமாஜே நதகாவே அப்படிங்கிறான். திரும்பறதுக்கு என்னால முடியாது. காரணம் என்ன அப்படின்னுட்டா, அந்த 100 யோஜனை அந்த போகிற போது என்னுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய அத்தனை பலத்தையும் நான் உபயோகப்படுத்தி எப்படியோ அந்த 100 யோஜனையை நான் தாண்டிடுவேன். ஆனா வரப்போது நான் வந்து சலிச்சு போயிடுவேன். என்னால வந்து வர முடியாது, திரும்பி வர முடியாது அப்படின்னு உண்மையை சொல்லிட்டான். ஜாம்பவான் வந்து மறுபடியும் எழுந்தார். ஒரு பெரிய யுவராஜா, ஒரு மகாராஜாவா இருக்கக்கூடியவன் எதுக்கு தன்னுடைய பலவீனத்தை வந்து இந்த கும்பல்ல சொல்லிண்டார் அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் வருத்தம். அதனால அதை வந்து அவர் போஷிச்சு கொண்டு போறார். எப்படின்னா, நகி பிரேஷிதா தாதம் சுவாமி பிரேஷியா கதஞ்சன, நீங்கள் எவ்வளவு யோஜனை வேணும்னாலும் நீங்க தாண்டுவேள். அது ஆனா உங்களை வந்து உங்களிடத்துல வந்து மாசம் முடிகிற போது 30 தேதிக்கு உங்களிடத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய நாங்கள் வந்து உங்களை அனுப்பிச்சுட்டு நாங்க வந்து சும்மா உட்கார்ந்து இருப்போமா? நீங்க எவ்வளவு யோஜனை தாண்டுற சக்தி வேணாலும் உங்களுக்கு இருக்கு. ஆனா உங்களை அனுப்பிச்சுட்டு நாங்க வந்து இங்க டிஃபன் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது. அதனால போகிறதுக்கு ஒரு ஆசாமி இருக்கான், அவனை சொல்றேன். உங்க இத்தனை பேருக்குள்ள முடிஞ்சவனை வந்து நான் காட்டுறேன், நீங்க பார்க்கிறேன். ஆஹா, அப்படி ஒருத்தர் புறப்பட்டால் எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தாராம் ஜாம்பவான். இப்படி பார்த்தார். யாரை பார்க்கிறார்னா, ஆஞ்சநேய சுவாமிகளை பார்க்கிறார். தத பிரதீதம் பிளவதாம் வரிஷ்டம் ஏகாந்தம் ஆஸ்ரித்ய சுகோபவிஷ்டம், தத பிரதீதம் பிளவதாம் வரிஷ்டம் ஏகாந்தமாஸ்ரித்ய. ரொம்ப அழகா வந்து வால்மீகி பகவான் இந்த இடத்துல எழுதுறார். ஏகாந்தமாஸ்ரித்ய, 4 பேர் சேர்ந்து அவன் என்ன பேசிக்கிறா அப்படின்னுட்டா, தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் விழுந்துட்டாமே, மழை பெஞ்சுதாமே அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஒன்னா இருக்குமே, முடிக்கிறது ஒன்னா இருக்கும். ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்பந்தமே இருக்காது, ஒரு தொடர்பாவே ஒரு பேச்சு இருக்காது. கடைசியில அது வீணா போயிடும்.
இதுக்கு தானே ஒரு 4 பேர் வந்து சேர்ந்து பேசுறா. அப்போ ஆஞ்சநேய சுவாமிகள் வந்து பார்த்தாராம், அவெல்லாம் ஏதோ பேசிட்டு இருக்கட்டும், நம்ம எட்டி இருப்போம்னு பரம விவேகியாக இருக்கிறதுனால இவர் வந்து ஏகாந்தமா உட்கார்ந்து ராம சரணத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கார். ஏகாந்தமாஸ்ரித்ய சுகோபவிஷ்டம் சம்சோதயாமாச ஹரிப்ரவீரம் ஹனுமந்தமேவ ராமநாம ஜப உன்மத்தம் ராமநாம ஜப உன்மத்தம் ராமநாம ஜப உன்மத்தம் ராம கைங்கர்ய ஸ்திர சித்தம் ராமநாமத்தை ஜபம் பண்ணிட்டு உன்மத்தனா தனித்து உட்கார்ந்து இருக்கார். வீரவானர லோகஸ்ய சர்வசாஸ்திர விதாங்கன தூஷ்ணீம் ஏகாந்தமாஸ்ரித்ய ஹனுமன் கிம்ன ஜல்பசி. எப்போதுமே வந்து காரியத்தை நடத்தக்கூடியவன் வந்து ஜல்பனம் பண்ணிட்டே இருக்க மாட்டான்னு பெரியவாலாம் சொல்லுவாங்க. மௌனமா இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடியவன். சர்வசாஸ்திர விசாரணா, உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு? நீங்கள் என்ன தூஷ்ணீம் இப்படி மௌனமா உட்காந்துட்டு தியானத்துல மக்னரா உட்கார்ந்து இருக்கீரே அப்படின்னு மெதுவா ஜாம்பவான் வந்து கிட்டக்க வரார் அவர்கிட்ட. ஆஞ்சநேயரே உத்திஷ்டானி சார்தூலன் லங்கயஸ்வ மகாநாதான். ஆஞ்சநேயரே எழுந்திரும், மகாவீர புருஷான் இல்லையா தாங்கள்? தாயாருடைய கர்ப்பத்திலேருந்து பிறந்த உத்தரக்ஷணம் வந்து சூரியனை வந்து பழம்னு நினைச்சிட்டு நீங்க பிடிக்க போன ஒரு மகாவீர புருஷால் இல்லையா? உம்மாலதான் இந்த காரியம் வந்து முடியும். இவ்வளவு பேருடைய உயிரும் வந்து உங்க கையில தான் இருக்கு. இந்த லங்கை என்ன, இது ஒண்ணும் ஒரு பெரிய பிரமாதம் இல்ல, ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லி ஜாம்பவான் கிட்டக்க வந்து ஆஞ்சநேயருடைய உற்பத்தி எல்லாம் சொல்றார். ஆஞ்சநேயருடைய அவதாரம், அஞ்சனா தேவியினுடைய புத்திரனாக வாயுகுமாரனாக நீர் வந்து அவதாரம் பண்ணீர் அப்படின்னு அந்த விற்த்தாந்தங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஹனுமானுடைய அவதாரம் வந்து ரொம்ப ஆச்சரியமானது. ஹனுமானுடைய அவதார கட்டம், அந்த ஹனுமானுடைய அவதாரத்தை வந்து புராணங்கள் எல்லாம் வர்ணிச்சுட்டு வருது. ஹனுமான் வாஸ்தவத்துல எங்க அவதாரம் பண்ணினார் அப்படின்னா திருப்பதி அப்படின்ற கஷேத்திரத்துல தான் அவர் வந்து அவதாரம் பண்ணினார். திருப்பதியில 7 மலைகள் இருக்கு இல்லையா, அந்த அஞ்சனாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்சனாச்சலத்துலதான் வந்து அங்க வந்து ஹனுமான் அவதாரம் பண்ணினார். பிரம்மதேவரே வந்து சொல்றார், அஞ்சனா தேவி வந்து அங்க 7 மலைகள்ல ஒரு மலையில வந்து தபஸ் பண்ண, அப்ப பிரம்மா வந்து அனுகிரகம் பண்றார், இந்த மலை வந்து நீ வந்து தபஸ் பண்ணினதுனால இதுக்கு வந்து அஞ்சனாத்ரி அப்படின்னு பெயர். அஞ்சனா தேவி அங்க திருப்பதியில வந்து தபஸ் பண்ணி ஆஞ்சநேயர் வந்து அங்க அவதாரம் பண்ணினார். திருப்பதியில தபஸ் பண்ணி ஆஞ்சநேயர் அஞ்சனா தேவிக்கு பிள்ளையாக அவதாரம் பண்ணினதுனால அவருக்கு வந்து ஆஞ்சநேயர் அப்படின்னு வாயு பகவானுடைய பிள்ளையாக தான் அவர் வந்து இங்க இந்த இடத்துல திருப்பதி கஷேத்திரத்துல வந்து அவர் வந்து அவதாரம் வந்து பண்ணினார். அஞ்சனா தேவியினுடைய பிள்ளையாக திருப்பதியில அவதாரம் பண்ணினதுனாலதான் அங்க நம்ம பார்த்தோமானால் திருப்பதி கஷேத்திரத்திலேயே நிறைய குரங்குகள் இருக்கும். ஆழ்வார்களே வந்து அவ மங்களாசாசனம் பண்ணும்போது மந்திப்பாய் வட வேங்கட மாமலை அப்படின்னு அவ மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. ஆஞ்சநேயருடைய சந்நிதியும் வந்து திருப்பதியில வந்து நிறைய இருக்கும். எப்படி கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரத்தை வந்து நம்ம சொல்றோமோ அது போல அவதரிக்கும் போதே அவர் 12 வயசு பாலகனாக ஏக கௌபீனதாரியாக உபவீதத்தோட கூட தலையில சிகை, அதோட அப்பேற்பட்ட ஒரு தேஜஸ்வியாக அயோனிஜனாக தான் அவர் ஆவிர்பவிச்சார். பிரம்மச்சாரி ஸ்வரூபமாக எதிர்த்து வந்து நிற்கிறார். அவதாரமே வந்து அவருடைய அவதாரமே இச்சா கிரகீதமான ஒரு ரூபத்தோட தான் அவர் வரார். அவர் குழந்தையா பிறந்து வரலை அப்படின்னு இதுவும் வந்து புராணாந்தரமான ஒரு விஷயத்துல இது ஒரு ஸ்லோகத்திலேயே வந்து சொல்லப்படுறது. குண்டலோபாசி கண்டாந்தம் உபவீதி நமுத்வனம் கௌபீனோத்பாசிதம் சைவ தீப்யமானமிவ ஸ்ரியா பிப்ராணம் வானராணாம் வே ரூபமத்யத்புதம் மகத். அஞ்சனா தேவியினுடைய புத்திரனாக திருமலையில வாயுகுமாரனாக ஆஞ்சநேயர் அவதாரம் பண்ணினார். அவதாரம் பண்ணின உத்தரக்ஷணம் அம்மா எனக்கு பசிக்கிறது, எனக்கு கொஞ்சம் மம்மு கொடு அப்படின்னு கேட்டதும் அஞ்சனா தேவி வந்து பார்க்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்கணுமே, ஏதாவது பழங்கள் பறிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து போறா. அன்னைக்கு வந்து அமாவாசை, சூரியன் வந்து உதயாச்சலம், அங்க அந்த இடத்துல வந்து தக 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 தகன்னு இப்பதான் வந்து சூரியன் வந்து உதயம் ஆயிட்டு இருக்கான். நன்னா வந்து அம்மா வர்றதுக்கு நேரம் ஆயிட்டதுனால ஆஞ்சநேயர் எப்படி சுத்தி சுத்தி பார்க்கிறார். அவருக்கு பசிக்கிறது, செக்கச்சவேன்னு மேல அந்த சூரியனை பார்த்ததும் அது ஒரு ஆப்பிள் பழமாக்கும் அப்படின்னு அவர் நினைச்சுட்டார். உடனே என்ன பண்ணினார், ஒரு குதி
குதிச்சு குபீர்னு ஒரு பாய்ச்சலாக பாஞ்சி அந்த சூரியனை வந்து கபலீகரம் பண்றதுக்காக இவர் பறந்து போறார். அவர் அவதாரம் பண்ண அன்னைக்கே அவருடைய மகிமை இது. இவர் வந்து அந்த சூரியனை முழுங்கறதுக்கு போகிறத பார்த்ததும் சூரியன் வந்து மிரண்டு ஓடுறார். இந்திரன் வந்து பார்த்தான், ஏதோ ராகு கேது சூரிய கிரகணம் அப்படின்னு எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இப்ப வானர சூரிய கிரகணம் ஆயிட போறதே அப்படின்னு நினைச்சு இந்திரன் அங்கேருந்து ஓடி வரார். இந்திரனோட இந்த பால ஆஞ்சநேயர் வந்து யுத்தம் பண்றார். இந்திரன் என்ன பண்ணினான், தன்னுடைய வஜ்ராயுதத்தினால ஆஞ்சநேய சுவாமிகளை அடிக்க ஆஞ்சநேயர் அப்படியே அந்த பர்வத சிகரத்துல வந்து விழுந்துடுறார். இப்போ ஆஞ்சநேயருக்கு வந்து ரெண்டு பக்கமும் நசுங்கி போய் அந்த தாடை வந்து வீங்கிட்டதுனால அவருக்கு வந்து ஹனுமான் அப்படின்னு அவருக்கு பெயர் வந்துடுறது. அஞ்சனா தேவி அங்கேருந்து நிறைய பழங்கள் எல்லாம் பறிச்சு கொண்டு வந்து தன்னுடைய குழந்தைய தேடுறா. புத்ரா புத்ரா எங்கடா போயிட்ட அப்படின்னு தேடி கொண்டு வந்து எங்கேயுமே அந்த குழந்தை காண கிடைக்கல. குழந்தை எங்கடா போயிட்ட அப்படின்னு தேடி தேடி பரம வியாகுலப்பட்டு இப்படி நடந்து தேடிண்டே வந்து அழுது கொண்டே வராள் அஞ்சனா தேவி. இப்படி நடந்து வந்து பார்த்தா உதயாச்சல பர்யந்தம் அவள் வந்துட்டா. அங்க பால ஆஞ்சநேயர் மூர்ச்சையாகி கிடக்கிறத பார்த்துட்டான். உடனே இவள் வந்து தாயார் இல்லையா, உடனே அப்படியே தாப்பப்பட்டு கதறி அழுதுண்டு அந்த குழந்தைய மடியில போட்டுண்டு, இப்படி பிறந்த குழந்தைய அடிச்சுட்டேனே, உங்க குழந்தையா இருந்தா நீங்க இப்படி பண்ணிவேளா, இப்படி ஒரு பெரிய காரியத்தை வந்து சாதிச்சுட்டா நீங்க நினைக்கிறேளே, இப்படி ஒரு குழந்தைய அடிச்சுட்டேளே அப்படின்னு அவள் கதறி அழும்போது வாயு பகவானுக்கு ரொம்ப கோபம் வந்து அவர் என்ன பண்ணினார், உலகத்துல இருக்கக்கூடிய மூச்சு காத்த அப்படியே அடக்கிட்டார். யாருமே மூச்சு விட முடியாதபடி அவர் பண்ணிட்டார். லோகம் பூரா வந்து பிராணனை வந்து அப்படியே ஸ்தம்பிச்சுட்டார். லோகம் பூரா அப்படியே கத பிராணனாக ஆயிடும் போல இருக்கு. இப்ப இந்திரன் போய் வந்து வாயு பகவான் இடத்துல விண்ணப்பிச்சா வாயு பகவான் கேட்க மாட்டார். இப்ப மேல வேற யாராவது இன்னும் பெரிய அதிகாரி கிட்ட போகணும் இல்லையா, எல்லாரும் போய் பிரம்மதேவர் இடத்துல முறையிட பிரம்மா வந்து அங்கேருந்து வாயு பகவான் இடத்துல வந்தார். அப்பா ஜகத் பிராணனாச்சே, நீ வாயுவை பார்த்து சொல்றார், லோகத்துக்கே ஹானி ஏற்பட்டுடும்பா, நீ ஜெகத் பிராணனாச்சே, உன்னுடைய பிள்ளை வந்து எல்லா விதத்திலையும் சர்வ விதத்திலையும் வந்து பெருமையாக இருப்பான் அப்படின்னு சொல்லி உடனே தேவர்கள் யக்ஷர்கள் கிண்ணறர்கள் சித்தர்கள் எல்லாரும் மகரிஷிகள் எல்லாரும் ஆகாசத்துல கூடி ஆஞ்சநேயருக்கு வந்து வரம் கொடுத்துட்டா. என்ன வரம் கொடுத்துட்டா அப்படின்னா, ஆஞ்சநேயவனுக்கு மரணமே கிடையாது. பிரம்மா மாத்திரம் ஒரு விண்ணப்பம் வந்து கடைசியா சொன்னார், என்னுடைய பானத்துக்கு அதாவது அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு ஒரு 3.25 நாழி மற்றும் நீ கட்டுப்படணும் அப்படின்னு கேட்டுண்டா. உடனே இந்திரன் அக்னி யம தர்மராஜன் எல்லாரும் சர்வ தேவதைகள் எல்லாரும் என்ன பண்ணினா, அவாவாளுடைய அஸ்திரங்கள் அவாவாளுடைய பாசங்களால ஆஞ்சநேயருக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது அப்படின்னு அவ வரம் கொடுக்க, அப்ப எந்த விதமான சஸ்திரத்தினாலையும் ஆஞ்சநேயரை வந்து வதம் பண்ணவே முடியாது. ஒருத்தரும் வந்து ஆஞ்சநேயரை வதம் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஆஞ்சநேயருக்கு மரணமே கிடையாது. ஆஞ்சநேயர் அப்போ சிரஞ்சீவியாக ஆயிட்ட. சிரஞ்சீவி அப்படின்னுட்டா தேவதைகள் எல்லாம் என்ன சொல்றா அப்படின்னா, வேணுமானா ஸ்வச்சந்ததாக மரணம், நினைச்சால் மரணம் அப்படின்ற அளவுக்கு வந்து அவெல்லாம் சொல்லி அனுகிரகம் பண்றா. உடனே சூரிய பகவான் வந்து சொன்னார், இந்த குழந்தைக்கு நான் வித்தைகள் எல்லாம் அபியாசம் பண்ணி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிஷியனாக அங்கீகரிச்சுட்டார். ஹனுமான் வந்து நிற்கிறார் சூரிய பகவான் எதிர்த்தாப்புல. என்னடா பையா எங்க வந்திருக்கேன், உங்களிடத்துல பாடம் படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அடடா, நான் இன்னும் பாடசாலை வைக்கலையே, நான் எப்படி ஊரை சுத்தின்னு இருக்கேனே, உனக்கு நான் எப்படி பாடம் சொல்லி தருவேன், பரவாயில்ல நீங்க சுத்துங்க, நானும் உங்களோட கூடவே சுத்துறேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்ல, கொஞ்ச நாள் அவர் வந்து சாஸ்திரம் படிக்கிற வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னுட்டா, ஆகாசத்துல பார்த்தா 2 சூரியன் சஞ்சாரம் பண்றது போல இருக்குமா. என்ன ஆகும் அப்படின்னுட்டா, சூரிய பகவானுடைய ரத்தம் புறப்படும். ஆஞ்சநேய சுவாமிகள் எதிர்த்தாப்புல போய் நிற்பார். இவர் பாடம் சொல்ல அவர் வந்து அதை கேட்பாராம். 2 பேருமாக இப்படி ஆகாசத்துல போறதுனால பூமியிலேந்து பார்த்தா 2 சூரியன் வந்து அப்படியே சஞ்சாரம் பண்றது போல இருக்குமா. அப்படி ஜொலிப்பாளா. சர்வ சாஸ்திரங்கள்லயும் அவர் வந்து கரை கண்டுட்டார். இவ்வளவு சாஸ்திரங்களை படிச்சு இவ்வளவு பெருமையோடு கூடிய வானரனான ஹனுமான் வந்து இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த குழந்தைத்தனம் போகல. எல்லாத்தையும் படிச்சு முடிச்ச பிறகு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரிஷிகளுடைய ஆசிரமத்துல புகுந்து இவருடைய பால கிரீடைகள் எல்லாம் ஆரம்பிச்சார். ஒரு ரிஷி வந்து தன்னுடைய ஜபமாலையை வச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா இவர் அந்த ஜபமாலையை பிடிங்கிட்டு மரத்துல போய் உட்கார்ந்து விடுவார். மற்றொரு ரிஷி வந்து அந்த பலகையை வச்சுட்டு அவர் வந்து பாராயணம் பண்ணிட்டு இருப்பார். அந்த புஸ்தகம் திடீர்னு காணாம போயிடும். ஆஞ்சநேயர் வந்து எடுத்துட்டு ஓடி போயிடுவார். இந்த மாதிரி இவர் பண்றதை பார்த்துட்டு ரிஷிகள் எல்லாம் ஒன்னா கூடி எல்லாரும் சொன்னா, ஆஞ்சநேயா, நீ உன்னுடைய பலபராக்கிரமம் எல்லாம் இங்க வந்து சேஷ்டைகள் பண்றதுக்காக கிடையாது, உன்னுடைய கிரீடைகளை பண்றதுக்காக கிடையாது, அது ராம கைங்கரியத்துக்காக. அந்த சமயம் உனக்கு பிராப்தம் ஆகிற பரியந்தம் உனக்கு உன்னுடைய பலம் எல்லாம் மறந்து போகட்டும் அப்படின்னு அவ வந்து ஒரு சாபமாக கொடுத்துட்டான். ஹனுமான் அதன் பிறகு இங்கேயும் அங்கேயும் சஞ்சாரம் பண்ணி கொண்டு சுக்ரீவனுக்கு துணையாக இருந்தார். ராமபிரானுடைய சங்கம் கிடைச்சது. தும உபகார சுக்ரீவை கீன்ஹா ராம மிலாய ராஜபத தீன்ஹா. மேல சொன்ன விருத்தாந்தங்கள் எல்லாம்
ஜாம்பவான் வந்து நினைவு மூட்ட 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 உடனே அடுத்த க்ஷணம் ஹனுமானுக்கு வந்து தன்னுடைய பிரபாவம் வந்து நினைவுக்கு வருதாம். ஜாம்பவான் சொன்னார், அப்பேற்பட்ட மகாவீரன் நீ, உம்மால முடியாத காரியமே கிடையாது, நீ நினைச்சால் எப்பேற்பட்ட காரியத்தை வேணாலும் சாதிக்கலாம், அப்பேற்பட்ட பிரபாவம் உனக்கு வந்து ஸ்வபாவத்திலேயே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயரை கொஞ்சம் கொஞ்சமா கலப்பி விடுறாராம் அவர். மாருதி தீரகலன் மாருதி தீரகலன் மாருதி உடனே ததக்கபீனாம் ரிஷபேண சோதிதர பிரதீத வேகः பவனாத்மஜः கபிः சகார ரூபம் மகதாத்மனஸ்ததா அப்படின்னு வால்மீகி பகவான் வந்து எழுதுறார். அப்படி எழுந்து நின்னாராம் ஆஞ்சநேயர். தன்னுடைய பிரபாவம் அவருக்கு வந்து நினைவுக்கு வந்துடுது. ஒரு விஸ்வரூபம் எடுத்தார், ஹானூர் கர்ஜன கர்ஜித்தார், ஜெய் ரகுவீர சமர்த்த அப்படின்னார். ராம சரணத்தை தியானம் பண்ணினார், ராம நாமத்தை உச்சாரணம் பண்ணினார். ஒரு 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 தரம் அப்படி குதிச்சாராம், ஒரு 10 அடி இப்படி நடந்தார். அந்த மலையே அப்படியே வந்து அதிரர்தம். நான் ஆகாசத்திலேருந்து அப்படியே பூமியை தூக்குவேன், சமுத்திரத்தை வந்து வத்த வைப்பேன், நான் கருடன் மாதிரி கருடனோட கூட பறக்கிற சக்தி எனக்கு உண்டு அப்படின்னு அப்படியே ஜல்லுன்னு அந்த மகேந்திர பர்வத்தத்துக்கு மேல வந்து குதிச்சார். அந்த பர்வத்தத்துக்கு மேல வந்து நிற்கிறார் இல்லையா, அந்த பர்வத்தத்துக்கு மேல ஒரு பர்வத்தம் நிக்கிற மாதிரி அவர் நிற்கிறாராம். அந்த மகேந்திர பர்வத்தத்துக்கு மேல வந்து நிற்கும் போது ஒரு பெரிய காரியத்தை வந்து சாதிக்க போறோம் அப்படின்ற அந்த பிரகாசம் அவருடைய முகத்துல வந்துருக்கு. பிரசன்னமா இருக்கார், ஏன்னா சமுத்திரத்தை தாண்ட போறார், சீதையை தேட போறார் இல்லையா. அதனால அத்தகைய பிரபாவம் அவருக்கு வந்து சுவாவமாக இருந்த போதிலும் கூட இந்த இடத்துல அகம்பாவமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பிரசன்னத்தையோடு அவர் வந்து அந்த மலை மேல நிற்கிறார். மலை மேல ஏறினாரோ இல்லையோ, மலை மேல ஏறினதும் அந்த மலையில இருந்து சர்ன்னு ஒரு டால் பறக்கிற மாதிரி அவர் பறக்கல. முதல்ல நம்ம எங்கேருந்து இந்த மலையில இருந்து கிளம்பணும் அப்படின்னு ஒரு இடத்தை வந்து தீர்மானம் பண்ணிட்டார். என்ன இடம் தீர்மானம் பண்ணிட்டார் அப்படின்னா, ஒரு சமதளமா இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து டிசைட் பண்ணிக்கிறார். ஏன்னா மலையில வந்து குண்டும் குழியுமா இருக்கும் இல்லையா, ஒரு சமதளத்தை வந்து டிசைட் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு ரவுண்ட் ஒண்ணு போட்டுக்கிறார். ரவுண்ட் ஒண்ணு போட்டுட்டு அந்த ரவுண்டினுடைய சென்டர், அந்த ரேடியஸ்க்கு வந்து அந்த அதுக்குள்ள வந்துட்டார் அவர். குதூகலமா தன்னுடைய வாளை வந்து ஒரு தடவை சுழட்டி கீழே அடிச்சார். கீழே அந்த வானரர்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கார். இவர் வந்து மேல வந்து பர்வதத்துக்கு மேல நின்றுட்டு இருக்கார். அந்த மகாவீரான வானரர்கள் எல்லாம் கீழே நிக்கிறார் இல்லையா, அவளெல்லாம் பார்த்து சொன்ன, மாருதஸ்ய சமோவேகே கருடஸ்ய சமோஜவே. எங்கப்பா வாயு பகவான் போல அவ்வளவு வேகமான
இந்த சத யோஜனை என்ன, இந்த 100 யோஜனை என்ன, நான் வந்து 10,000 யோஜனை போகும்படியான சக்தி எனக்கு உண்டு ராம பிரசாதத்தினால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். வாசுமஸ்ய சம்வத்ஸ்ரஸ்ய பிரம்மணோ வாஸ்வயம்புவக. அமிர்தம் வேணுமா கொண்டுட்டு வரேன். ஒருவேளை தேவேந்திரன் வந்து அந்த அமிர்தத்தை தன் கையில வச்சுட்டு ஒரு அறைக்குள்ள வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கான்னா பந்தோபஸ்தா, அந்த இந்திரனை வந்து ஒரு அரைஞ்சிட்டு அந்த அமிர்தத்தை நான் கொண்டு வரேன். இல்ல பிரம்மணோவா ஸ்வயம்புவக, ஸ்வயம்புவான பிரம்மதேவர் இடத்துல இருக்கும்படியான அந்த அமிர்தம் வேணும் அப்படின்னுட்டா அந்த அமிர்தத்தையும் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆகாசத்துல பறப்பேன், அந்த சமுத்திரத்துல அந்த ஜலத்தை வந்து நான் குடிப்பேன், அந்த பூமியை வந்து அப்படியே தூக்கிட்டு ஆடுவேன். இல்ல லங்கையே அப்படியே பேர்த்து கொண்டு வரணுமா, அதை கூட நான் போய் வந்து நான் பண்ணிட்டு வரேன். நான் இப்பவே நான் வந்து பரப்படுறேன். இங்க கீழே நிற்கக்கூடிய வானரால பார்த்து சொல்றார், பயப்படாதீங்கோ, நான் காரியத்தை சாதிச்சுட்டு வரேன். வானராலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டா. உடனே ஆஞ்சநேயரே, உம்ம கையில தான் நாங்கெல்லாம் எங்க உயிரை வந்து நாங்க ஒப்படைச்சிருக்கோம். நீங்க லங்கைக்கு போயிட்டு திரும்பி வர பரியந்தம் நாங்க வந்து ஒத்த கால்ல நின்றுட்டு இருப்போம். எங்களுக்கு வந்து நல்ல இருப்பு இருக்காது, சாப்பாடு செல்லாது, தூக்கம் வராது. உங்களை திரும்பி பார்க்கிற பரியந்தம் கவலையே படாதீங்க, பயப்படாதீங்க, நான் காரிய சித்தியோட நான் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட வந்து கிஷ்கிந்தா காண்டம் பூர்த்தி ஆறுது. அடுத்தது ஆஞ்சநேயர் என்ன பண்ண போறார்? ததோ ராவண நீதாயாக சீதாயாக சத்ருகர்ஷணக ஏ சபதமன்வேஷ்டும் சாரணாச்சரிதே பதி. சுந்தரகாண்டத்துல முதல் சர்க்கத்துல முதல் ஸ்லோகம் இது. முதல் சர்க்கம் மட்டும் வால்மீகி பகவான் எதுக்காக பெருசா வச்சார் அப்படின்னுட்டா, ஆஞ்சநேயர் வந்து இங்கேருந்து புறப்படுறாரு இல்லையா, அவரை லங்கையில கொண்டு போய் உட்காட்டி வைக்கிற வரைக்கும் அந்த சர்க்கம் வரணுங்கிறதுக்காக அதை பெருசா வச்சார். ஏன்னா பாதியில நிறுத்திட்டோம் அப்படின்னுட்டா சில பேர் வந்து நம்ம ஒரு சர்க்கத்தை மட்டும் படிச்சுட்டு நிறுத்திடுவோம் இல்லையா, அப்ப அனுமார் வந்து நடுப்புறனா ஆகாசத்துல தொங்கின்னு இருப்பார். அப்படி ஆஞ்சநேயர் அப்படி நிறுத்தக்கூடாது இல்லையா, அதனால இவர் இங்கேருந்து கிளம்பி லங்கையில போய் இறங்குற வரைக்கும் அந்த சர்க்கம் இருக்கணும்ன்ற காரணத்தினால வால்மீகி பகவான் இந்த சர்க்கத்தை வந்து பெருசா வச்சிருக்கார் அப்படின்னு நம்முடைய சத்குருநாதர் சொல்வார். இப்போ ராவணனால தூக்கி செல்லப்பட்ட அந்த பரதேவதையான சீதையை தேடுவதற்காக ஆஞ்சநேயர் புறப்படுறார். ஆஞ்சநேயர் எங்க போக போறார் அப்படின்னா லங்கைக்கு தான் அவர் போக போறார். அப்படின்னு சொன்னதுமே லங்கையில மகா வீரனா இருக்கக்கூடிய அந்த ராவணன் இருக்கானே, அவன் ரொம்ப மகா பயங்கரமானவன் இல்லையா, அவன் பயங்கரமானவன் அப்படின்னு அனுமானுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு அனுமான் மேல பக்தி உடையவா, அனுமானுடைய அனுமான இடத்துல அபிமானம் உள்ளவா, தாப்பப்படக்கூடியவா, அவ வருத்தப்படுவாளே. அதனால வால்மீகி பகவான் எடுத்த எடுப்புலயே என்ன சொல்றார் அப்படின்னா மங்களாசாசனம் பண்ணி அனுப்புறார் ஆஞ்சநேயருக்கு. சத்ருகர்ஷணஹ விசேஷனம் ஒண்ணு வந்து சொல்றார். என்ன விசேஷனம் அப்படின்னா சத்ருகர்ஷணஹ அப்படின்னா சத்ருக்களுக்கு வந்து பீதிய அந்த நடுக்கத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ ஆஞ்சநேயர் இங்க புறப்பட்டாராம், ராவணன் வந்து அங்க இழைக்க ஆரம்பிச்சுட்டான், இழைச்சானாம் ராவணன். அப்போ என்னன்னா ராவணனை இழைக்க வைக்கும்படியாக சடைக்க வைக்கும்படியான அப்பேற்பட்ட பராக்கிரமம் உடையவர் இந்த ஆஞ்சநேயர் சத்ருகர்ஷணர். அதாவது ஹனுமான் இங்கேருந்து லங்கைக்கு போனார், லங்கினியை வந்து ஜெயிச்சார், சீதா பிராட்டியை பார்த்தார், லங்கையை தகனம் பண்ணினார். அதுக்கப்புறம் ராவணனை பார்த்து ராவணன் அதுக்கப்புறம் கவலை அடைஞ்சு அதுக்கப்புறம் அவன் இழைச்சான் அப்படிங்கிறது கிடையாது. ஆஞ்சநேயர் இங்க புறப்பட்டார், அங்க வந்து இழைச்சான் அப்படிங்கிறது தான் சத்ருகர்ஷணக அப்படின்னு இந்த இடத்துல ஒரு விசேஷனம் வந்து வால்மீகி பகவான் சொல்றார். ஏ சபதம் அன்வேஷ்டும் சாரணா சரிதே பதி. சாரணர்கள் அப்படின்ற தேவர்கள் தேவ கூட்டத்துல ஒரு வகுப்பினர்களாக இருக்கக்கூடிய அந்த சாரணர்கள் வந்து ஆகாச மார்க்கமா அவ சஞ்சாரம் பண்ணக்கூடியவா. அந்த ஆகாச மார்க்கமாக அந்த சாரணர்கள் சஞ்சாரம் பண்ற மாதிரி நம்மளும் ஆகாச மார்க்கமாக போகலாம் அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமிகள் வந்து எத்தனம் பண்றாராம். அந்த பாத வழியா போகலாம். ஏன் வந்து அவர் ஆகாச மார்க்கமா போகணும் அப்படின்னு நினைச்சார் அப்படின்னுட்டா நம்முடைய சத்குருநாதர் நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல சொல்லிட்டு வருவார். என்ன அப்படின்னு கேட்டா, ஆஞ்சநேயர் நினைச்சா அவர் ஜல மார்க்கமாகவும் அவரால் போக முடியும். ஜலத்துல நீஞ்சியே லங்கைக்கு போயிடலாம், லங்கா தீபத்துக்கு. அப்போ ஜலத்துல நீஞ்சனம் அப்படின்னுட்டா ஆஞ்சநேயர் போகணும்ன்ற அவசியம் கிடையாது. நலன் நீலன் விவிதன் மைந்தன் யார் வேணா நீஞ்சி போயிடலாம். அப்ப ஏன் நீஞ்சி போகல அப்படின்னு கேட்டா, ராவணன் வந்து சீதையை வந்து அசோகவனத்துல கொண்டு வச்சது பிற்பாடு அந்த லங்கா தீவை சுத்தி வந்து அவன் வந்து காவலை திருடப்படுத்தி வச்சிருக்கான். ஏன்னா யாராவது சமுத்திரத்தின் வழியா உள்ள வரப்போறா அப்படிங்கிற காரணத்தினால நீஞ்சி வந்தாலும் சரி, இல்ல கட்டுமரமா வந்தாலும் சரி, யாராவது உள்ள வந்துட போறா அப்படின்ற காரணத்தினால காவல் எல்லாம் திருடப்படுத்தி வச்சிருக்கான் அப்படின்னு அரண்ய காண்டத்துல வந்து மெனக்கட்டு வால்மீகி பகவான் வந்து சொல்றார். இந்த ஊருக்குள்ள வேற யாராவது இந்த தேசத்துக்குள்ள வந்தா அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு சொல்லு அப்படின்னு வால்மீகி பகவான் இந்த இடத்துல வந்து அவன் ராவணன் சொன்னதாக இந்த இடத்துல மெனக்கட்டு சொல்லிட்டு வர. அப்போ ஊர் எல்லையை வந்து ஃபுல்லா வந்து அவன் காவல் போட்டு சீல் பண்ணி வச்சிருக்கான் ராவணன்.
ஒரு கட்டுமரம் வழியாவோ இல்ல அந்த ஜலத்துல நீஞ்சிட்டு யாராவது உள்ள வந்தாலே ராவணன் கண்டுபிடிச்சிருவான். அதனால அவர் வந்து ஜலத்துல நீஞ்சி போகல, ஆகாச மார்க்கமாக போகலாம். ஆகாச மார்க்கமாக போனா இன்னொன்னு என்ன அப்படின்னுட்டா உடம்பு வந்து நனையாத போயிடலாம். அங்க போய் அந்த துணியை காய வச்சுட்டு அந்த சமமெல்லாம் இல்லாம போயிடலாம். மற்றொரு காரணம் ஆகாச மார்க்கமாக போகிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா சீக்கிரமாக போயிடலாம் இல்லையா, சீக்கிரமா ஆகாச மார்க்கமாக போயிடலாம். இன்னொரு காரணம் நம்முடைய சத்குருநாதர் சொல்லுவார் என்ன அப்படின்னுட்டா ஸ்வபாவம். என்ன ஸ்வபாவம் அப்படின்னு கேட்டா தேவர்கள் எல்லாம் ஆகாச மார்க்கமா தானே அவ வந்து பறந்து போவா. அவளுக்கு சட்டுன்னு எங்கேயாவது அப்படின்னா டக்குன்னு அப்படியே அவளுக்கு பறக்கிறதுக்கு தான் தோணுமே தவிர நடக்கிறதுக்கு அவளுக்கு தோணாது. அதுவும் ஆஞ்சநேயரும் தேவாம்சமாக இருக்கிறதுனால அவர் ஆகாச மார்க்கமாக போகலாம் அப்படின்னு இவ்வளவு காரணங்கள் இருக்கு அவர் ஆகாச மார்க்கத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு. மற்றொரு காரணம் தியாகராஜ சுவாமிகள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா கும்பத்தனைய கிருத்தகாரிய அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா அந்த சமுத்திர ஜலத்தை எப்படி அகஸ்திய மகரிஷி வந்து ஜுருன்னு உறிஞ்சிட்டாரோ அந்த ஜலத்தை, அந்த மாதிரி ஆஞ்சநேயரும் அதை வந்து ஜுருன்னு உறிஞ்சிட்டு ஹாயா அவர் நடந்து கூட போயிடலாம். அப்பேற்பட்ட பராக்கிரமம் உடையவர் ஆஞ்சநேயர் அப்படின்னு தியாகராஜ சுவாமிகள் வந்து சொல்றார். துஷ்கரம் நிஷ்பிரதித்வந்த்வம் சிகீஷன் கர்மவானரக. துஷ்கரம் ஆஞ்சநேயர் பண்ற காரியத்தை ஒருத்தனாலையும் செய்ய முடியாது. இதுக்கு முன்னாடியும் யாரும் செய்யல, அதுக்கப்புறமும் யாரும் செய்யல. நிஷ்பிரதி துவந்தம் யாராவது ஒரு 10 பேர் வந்து ஒத்தாசி வச்சுட்டு பின்னாடி ஒரு சேனை வச்சுட்டு யாராவது பின்னோடு வச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்ல ஒரு பேராசூட் வச்சுட்டு இல்ல ஒரு கொடையை வச்சுட்டு இறங்கினாரா, இல்ல ஒரு பிளேனை வச்சுட்டு அவர் பறந்தாரோ அப்படின்னா இல்ல. சிகீர்ஷன் கர்மவானரக புறத்தியாருடைய ஒத்தாசி இல்லாத ஒரு காரியத்தை வந்து செய்யக்கூடியவர். சமுத்திர சிரோக்ரீவோ கவாம் பதி விவா பபோ அப்படிங்கிறார். அதாவது ரிஷபம் போல அந்த பிரகாசம் அப்படி பிரகாசிக்கிறாராம் அந்த மகேந்திர பர்வதத்துக்கு மேல நின்று இருக்கார். ச சூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே. எதையும் முதல்ல வந்து குரு வந்தனம் பண்ணிட்டு தானே அந்த காரியத்தை ஆரம்பிக்கணும். அதனால ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு இங்க யார் குரு அப்படின்னு கேட்டா வித்யா குரு வந்து சூரிய பகவானாக இருக்கிறதுனால தன்னுடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு வந்து ச சூர்யாய அப்படின்னு அந்த நமஸ்காரத்தை வந்து பண்ணிக்கிறார். அடுத்தபடியாக மகேந்திராய இந்திரன் அப்படின்ற சப்தமே வந்து பெரியவாலாம் சொல்லுவா. இந்திரன் அப்படின்ற சப்தம் ஒரு வியக்தியை குறிக்காது, ஒரு ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு சப்தம். நம்ம நரேந்திரன், மிருகேந்திரன், சுரேந்திரன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. மிருகங்களுக்கெல்லாம் இந்திரன் அப்படின்னா மிருகேந்திரன், நரர்களுக்கு இந்திரன்னா நரேந்திரன், சுரேந்திரன்னா சுரர்களுக்கு இந்திரன் அப்படின்றது மட்டும். அப்போ இந்த இடத்துல வந்து நரேந்திரனும் சொல்லல, சுரேந்திரன் அப்படின்னும் சொல்லல. இந்த இடத்துல மகேந்திரன் அப்படின்னு சொல்றது அப்படின்னுட்டா இது இந்த இடத்துல வந்து சர்வேஸ்வரன் அப்படின்னு அர்த்தம் என்று வேதாந்த ரீதியாக வந்து பெரியவாலம் இந்த இடத்துல சொல்லுவா. அப்போ சுரேந்திரன் நரேந்திரன் சொல்லாம எல்லாருக்கும் இந்திரனாக இருக்கிறவனை அப்படின்னு சொல்லும் போது இந்திரனால் தலைவன், எல்லாருக்கும் இந்திரன் அப்படின்ற அர்த்தத்துல மகேந்திரன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றதுனால ஆஞ்சநேய சுவாமிகள் இந்த இடத்துல மகேந்திரன் யார சொல்றார் அப்படின்னா சாட்சாத் ஸ்ரீராமச்சந்திர பிரபுவுக்கு தன்னுடைய வந்தனங்களை வந்து தெரிவிச்சுக்கிறார். நமோ நமோ ராகவாய நமோ நமோ ராகவாய நமோ நமோ அனிஷம் நமோ நமோ ராகவாய நமோ நமோ அனிஷம் நமோ நமோ ராகவாய சுகனுதாய தீனமாந்தவே சுகனுதாய தீனமாந்தவே சுகனுதாய தீனமாந்தவே சகல லோகதய சிந்தவே சுகனுதாய தீனமாந்தவே சகல லோகதய சிந்தவே நமோ நமோ ராகவாய நமோ நமோ அனிஷம் நமோ நமோ ராகவாய. ராமபிரானுக்கு தன்னுடைய வந்தனங்களை தெரிவிச்சின்றார். அடுத்தபடிக்காக பவனாய ஸ்வயம்புவே வாயு பகவானுக்கு தன்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சிட்டார். பிரம்மதேவருக்கு நமஸ்காரம் பண்ணினார். சர்வ தேவதைகளுக்கும் நமஸ்காரம் பண்ணினார். சேத்தனா சேத்தனம் சர்வ வஸ்துவும் சீதாமயமாக இருக்கு இந்த ஜகத்து அப்படின்னு எப்படி திரும்பினாலும் எங்க பார்த்தாலும் சீதாமயம் அப்படின்னு சீதாராமமயம் அப்படின்னு அவர் வந்து நினைச்சிட்டாராம்.
தேவதைகளுக்கும் நமஸ்காரம் பண்ணினார். அந்த மலை மேல வந்து தான் அப்படி உட்கார்ந்துட்டு 2 பஸ்கி எடுத்தார். எடுத்துட்டு அப்படி கைய வந்து இப்படி ஒரு தரம் இப்படி கீழே வச்சார். 2 கையையும் அப்படி ஒரு அமுக்கினாராம். இப்படி அமுக்கவும் அதுல வந்து பாதி மலை அப்படியே கீழே உட்கார்ந்துருது. மலையில இந்த குகைகள் எல்லாம் வந்து இருக்கு இல்லையா, அதெல்லாம் நொறுங்கி போயிடுது. அந்த விருட்சங்கள் எல்லாம் பொத்துன்னு கீழே விழறதான். அந்த விருட்சங்கள் எல்லாம் கீழே விழும்போது அந்த புஷ்பங்கள் எல்லாம் அப்படியே அந்த விருட்சங்கள்லேருந்து அப்படியே கீழே அப்படியே செதறி விழும்போது அந்த மலையே வந்து ஒரு புஷ்ப மலை மாதிரி ஒரு காட்சி கொடுக்கறதா. அதோட மட்டும் இல்ல, அந்த மலை கிடுக்குகள்ல இருக்கக்கூடிய அந்த சர்ப்பங்கள் எல்லாம் வந்து இந்த இவர் கையை வச்சு அமுக்கும் போது அப்படியே நசுங்கிறது, பாறை நசுங்குற மாதிரி. இந்த பாறை நசுங்குற மாதிரி இந்த சர்ப்பங்கள் எல்லாம் பாதி உடல் நடுங்கும் போது நசுங்கும் போது அது அப்படியே வந்து படத்தை தூக்கி அடிக்கிறதா. அது அப்படியே விஷம் பெருகிறது. அந்த விஷம் வந்து அந்த விஷத்தினுடைய வீரியத்தினால அப்படியே தீ பொறியா கிளம்புறதாம். அப்படியே பொறிகிரி அக்னி எல்லாம் கிளம்புறது. அதனால பாறைகள் எல்லாம் அப்படியே படால்னு வெடிக்கிறதாம். அந்த மகேந்திர பர்வதமே அப்படியே பிரமாதப்படுறதாம். அந்த மகேந்திர பர்வதத்துல அந்த குகைக்குள்ள நிறைய வித்யாதரர்கள் எல்லாம் வந்திருக்கா. அவாத்து கொண்டுகள் எல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கா சீசனுக்காக நல்ல காத்து வாங்கலாம் அப்படின்னு. இந்த மலை குகையெல்லாம் அப்படியே நொறுங்கி விழும்போது அவாவா பயந்துட்டு வாசல் பக்கம் ஓடி வர. எல்லாரும் அவ ட்ரெஸ் கேஷ் பாக்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு வாசல் பக்கம் ஆகாசத்துல ஒசருக்கு போய் நிற்கிறாளாம். தேவர்கள், யக்ஷர்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள், மகரிஷிகள் எல்லாரும் வந்து ஆகாசத்துல போய் நின்றுட்டா. எதுக்கு நிற்கிறா அப்படின்னா, ராம காரியமா ஆஞ்சநேயர் வந்து புறப்பட போறார் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ராம பக்தாளுடைய பெருமை மகிமையை பார்த்து ஆச்சரியப்படுறாராம். ஆஞ்சநேயர் சுவாமிகள் அங்க தயாராயிட்டார் இங்க புறப்படுறதுக்கு. இவ எல்லாம் கைகளை குவிச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்றாராம். ஜெய ஹனுமான ஞான குணசாகர ஜெய கபீ சதி குலோக புஜாகர ராமதூத துனித பலதாம அஞ்சலி புத்திர பவன சுதநாம மகாவீர விக்ரம பஜரங்கி குமதி நிவார சுமதி கேதங்கி கஞ்சன பரண விராஜ சுபேஷ கானன குண்டல குஞ்சித தேச ஆத வஜ்ர கஜா விராஜே காந்தே மூஜஜனே பூதாஜே शंकर सुवन केसरी नंदन तेज प्रताप महाजगवंदन विद्यावान गुणी अति चातुर राम काज करिबे को आतुर प्रभु चरित्र सुनिबे को रसिका राम लखन सीता मन बसिका राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की. ஆகாசத்துல எல்லாரும் நின்றுண்டு மகரிஷிகள் உள்பட எல்லாரும் ஆஞ்சநேயர் வந்து புறப்பட போறார். ராம பக்தனுடைய பெருமையை பார்த்தவாள்லாம் வந்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றாளாம் ஆஞ்சநேயர். தன்னுடைய சரீரத்தை வந்து ஒரு உலுக்கினார். தன்னுடைய சுருண்டு இருக்கக்கூடிய வாழை வந்து அதை வந்து விரிச்சாராம். அந்த வாழை விரிச்சு அந்த வளைஞ்சி இருக்கக்கூடிய வாழை வந்து பார்த்தால் கருட பகவான் வந்து ஒரு சர்ப்பத்தை அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இருக்காம அந்த வாழை பார்க்கறதுக்கு. தன் கையை வந்து இப்படி வச்சார். 2 கையையும் இப்படி வச்சுட்டு ஊனிண்டார். 2 கால்களையும் வந்து நன்னா கீழே கொண்டு வந்து அதை ஊனிண்டார். தன்னுடைய சரீரத்தை வந்து கொண்டு வந்து அந்த பாதத்துல வந்து ஒடுக்கிண்டாராம். இப்படி ஒடுக்கிட்டு மூச்சை அடக்கிண்டார். அப்படியே தியானம் பண்ண ஆரம்பிச்சார். யோக பலத்தை வந்து ஆசிரியிக்கிறார். அப்போ யோகிராஜ மனுமந்தம் அப்படின்னு நம்முடைய சத்குருநாதர் வந்து கீர்த்தனத்துல பாடுறாரு இல்லையா. இந்த யோக பலத்தை வந்து ஆசிரியிக்கிறார். வானர வீரான் கீழே நிற்கிறான். அவளை பார்த்து சொல்றார், நான் ராமபாணம் எப்படி புறப்படுமோ அந்த மாதிரி நான் புறப்பட்டு போவேன் அப்படின்னு சொல்றார். ஏன்னா தனக்குன்னு ஒண்ணும் இல்ல, ராமன் வந்து நம்மளை அனுப்பிச்சிருக்கான் அப்படின்ற ரீதியில தானே ராமபாணம் போகும். அந்த மாதிரி நான் புறப்பட்டு போவேன், ராமபாணத்துக்கு சமம் அப்படின்னு வந்து இந்த இடத்துல சொல்றார். அவர் விட்ட வேகத்துல ராமபாணம் எப்படி போகுமோ அது மாதிரி ராமருடைய சங்கல்ப வேகத்துல வந்து நான் சமுத்திரத்தை தாண்டி போறேன் அப்படின்னு இந்த இடத்துல நிர் அகங்காரியாக பேசுறார். ராமபாணம் எப்படி வளைஞ்சு போகாதோ நேரா போகுமோ, ராமர் விட்ட வேகத்துல அது எப்படி நேரா போகுமோ, அஜிக்வம் இல்லாத, அதாவது அந்த மாதிரி ஜிக்வம் இல்லை அஜிக்வமா எப்படி போகுமோ நேரா போகுமோ அந்த மாதிரி நான் போறேன். ராமபாணம் எப்படி நேரா போகுமோ சீக்கிரமாக போகுமோ, சீக்கிரமாக போய் காரியத்தை சாதிச்சுட்டு வருமோ அந்த மாதிரி நானும் நேரா போறேன், சீக்கிரமாக போறேன், காரியத்தை சாதிச்சுட்டு வரேன் அப்படின்னு இந்த மாதிரி பலவிதமாக அப்படி ஒப்பிட்டு இந்த இடத்துல வந்து ராமபாணம் எப்படி போகுமோ
அந்த மாதிரி நான் போறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து லங்கைக்கு போறேன், சீதையை அங்க தேடுறேன், சீதையை காணல அப்படின்னு நேரம் வந்து தேவலோகத்துக்கு போறேன், ஸ்வர்க்கத்துக்கு போய் இந்திரபட்டணத்துக்கு போறேன், அங்க சீதை இருக்கானான்னு தேடின்னு வரேன், அங்கேயும் இல்லையா, நேரம் மறுபடியும் லங்கைக்கு வரேன். லங்கைக்கு வந்து அந்த ராவணனுடைய கையில காலை எல்லாம் சேர்த்து கட்டி குடுமிப்படியா பிடிச்சி நான் இங்க நேரா நான் வரேன் அப்படின்னு சொல்லி எப்படியாவது நான் சீதையோட நான் திரும்பி வரேன், இல்ல லங்கையே வந்து நான் அப்படியே பேர்த்து கொண்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு இந்த கீழே நிற்கக்கூடிய வானரால பார்த்து ஆஞ்சநேய சுவாமிகள் சொல்லிட்டு ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னா ஊனின் இருக்காரு இல்லையா, ரெண்டு கையையும் இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறவா எப்படி வந்து ஆன் யூ மார்க் கெட் செட் கோ அப்படின்னு அந்த கோன்னு சொன்னதும் அவ பறப்பாடும், அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இவர் உட்கார்ந்து இருக்காரு. இப்போ ஆகாச மார்க்கமா இப்போ வந்து இவர் பறக்க போறார். இப்படி அந்த யோக பலத்தை ஆசிரியிச்சார், மூச்சை அடக்கினார், ஆன் யூ மார்க் கெட் செட் கோ அப்படின்னு ஒரு எத்தினார், ஒரு குபீர்னு ஒரு பாய்ச்சல் பாஞ்சார், ஆகாசத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டார். பறக்க ஆரம்பிச்சதுமே தன்னுடைய ரெண்டு கைகளையும் இப்படி நீட்டின்னு இருக்கார். தன்னுடைய ரெண்டு கைகளையும் பார்த்து ரெண்டு கையும் வந்து சர்ப்பம் போல இருக்கு அப்படின்னு, கருட பகவான் போல நான் இருக்கேன், அந்த ரெண்டு கைகளும் சர்ப்பம் போல இருக்கு அப்படின்னு தன்னை தானே பார்த்து அவர் நினைச்சுக்கிறார். இப்படி பர்வத்தத்திலேருந்து ஒரு எக்கி அவர் புறப்படவும் அந்த பர்வத்தத்துல இருக்கக்கூடிய அந்த விருட்சங்கள் எல்லாம் அவரோட கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் பதேல் எல்லாம் கீழே விழர்தான். இதுக்கு வந்து நம்ம பெரியவாலாம் என்ன அர்த்தம் சொல்லுவான்னா, நம்ம ஆத்துக்கு ஒரு அதிதி வந்திருக்கார், அவர் கிளம்புறார் அப்படின்னா வாசல் பக்கம் போய் அவரை கொஞ்சம் தூரம் எப்படி அவரை வழி அனுப்பிச்சுட்டு நம்ம வந்து திரும்பி வருமோ அந்த மாதிரி இந்த விக்ஷங்கள் எல்லாம் குதூகலமா அவரோட கூட போயிட்டு கொஞ்சம் தூரம் அவரை வழி அனுப்பிச்சுட்டு அதெல்லாம் திரும்பி பதேல்னு கீழே வளர்தான். அப்புறம் ஆஞ்சநேய சுவாமிகளுடைய கைனால அவருடைய வாழ்நாள பொடி பண்ணப்பட்டதான அந்த கைதிக தாத்து பொடிகள், அந்த ரத்னமயமான பொடிகள் எல்லாம் இவர் இப்படி அப்படி பறந்து போகும்போது அதுவும் ஆகாசத்துல பளபளன்னு அப்படி பறந்து ஆஞ்சநேய சுவாமிகளுடைய திருமேனியில அப்படியே படர்ந்து இருக்காம அவருக்கு அப்படியே ரத்னாபிஷேகம் பண்ணினது போல இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார் இந்த இடத்துல. புஷ்ப விரக்ஷங்கள் அந்த கொடிகள் எல்லாம் அதிர்றது இல்லையா, அது அதிரும் போது அந்த புஷ்பங்கள் எல்லாம் காம்பு நெகிழ்ந்து ஹனுமான் மேல அப்படியே வந்து விழர்தான். ஹனுமானுடைய தேகம் எப்படி இருக்குன்னா புலகாங்கிதமான தேகம், ராம பக்தினால அப்பேற்பட்ட புலகாங்கித தேகமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய அந்த சரீரத்துல அந்த புஷ்பங்கள் எல்லாம் அந்த மயில் காலில் வந்து அப்படியே சொருகிட்டு அப்படியே இருக்கும்போது அப்படியே ஒரு புஷ்ப மலை, அவருக்கு வந்து ஒரு தனியா புஷ்ப மாலை கட்டி போட வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு அப்படியே அவரை பார்க்கும் போதே ஒரு புஷ்ப மலையாட்ட அவர் அப்படி காட்சி தராராம். அப்படி ஆச்சரியமா வேகமா ஆகாசத்துல பறக்க ஆரம்பிக்கும் போது அவருடைய தீக்ஷண்யமான அந்த திருஷ்டியே வந்து அவருக்கு பிரகாசத்தை கொடுக்கறதாம், வெளிச்சத்தை கொடுக்கறதாம். அப்படி பறந்து போகும்போது வால்மீகி பகவான் எவ்வளவு நுணுக்கமா வர்ணிக்கிறார் பாருங்க. அவருடைய நிழல் வந்து அந்த சமுத்திரத்துல வந்து தெரியறதான், அது எவ்வளவு அகலம் எவ்வளவு நீளம் அப்படின்னா தசயோஜன விஸ்தீர்ணா 10 யோஜனை அகலம், 30 யோஜனமாயதா 30 யோஜனை நீளம் அவருடைய நிழல் வந்து அந்த சமுதிரத்துல வந்து தெரிஞ்சது அப்படிங்கிறார். அதோட கூட பிரஷ்டன்ஷ்ட பிரகாஷ்ட சந்திரமா இவ திருஷ்யத்தே, ஆகாசத்துல மேகத்துல அந்த மேல போறாரு இல்லையா, அந்த மேக மண்டலத்துல வந்து புகுந்து வரார், வெளியில வரார், புகுறார், வெளியில வரார், திடீர்னு வரார் வெளியில, அப்புறம் காணாம போறார். இப்போ சந்திரனானது ராத்திரி வேளையில அந்த மேக மண்டலத்துல வந்து புகுந்து உள்ள போய் மறைஞ்சி வெளியில வரும், எப்படி வருமோ அந்த மாதிரி இவர் வராராம். இந்த கீழே இந்த வானரர்கள் எல்லாம் ஆச்சரியமா அப்படி பிரமிச்சு பார்க்கிறாளாம். ஆஞ்சநேயர் தோ அங்க இருக்கார், ஆஞ்சநேயர் தோ அங்க பாருடா, காணாமடா எங்கேயோ போயிட்டாண்டா, காணாமடா எங்கேயோ காணாமடா, தோ பார் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்காளாம் மேல. இவர் அப்படி பறந்து போகும்போது அந்த கிராமத்துல இந்த குழந்தைகள் எல்லாம் பிளேன் வந்து மறையும் வரும் ஏரோப்ளேனை பார்த்துட்டு இருப்பாளையும் அந்த மாதிரி இந்த வானர வீரா எல்லாம் அப்படி ஆச்சரியமா அதை பார்த்துட்டு நிற்கிறாளாம். இப்படி இவர் போகும்போது அவர் போகிற வேகத்துக்கு வந்து காத்து வந்து விர்ன்னு சப்திக்கிறதா, பிரளய காலம் மேகம் மாதிரி கர்ஜிக்கிறதாம், அப்படி போயிட்டே இருக்கார். இப்படி அவருடைய அற்புதமான ஒரு அத்தியுதமான பராக்கிரமத்தை பார்த்து தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணின்னு நிற்கும் போது ஆகாசத்துல போயிட்டு இருக்கும் போது சமுத்திரராஜன் வந்து பார்க்கிறார். சமுத்திரராஜன் கிட்ட மைனாக்கம் அப்படின்ற ஒரு மலை வந்து ஒளிஞ்சுன்னு இருக்கு. அதை கூப்பிட்டு அதையும் கூப்பிடுறார், மைனாக்கத்தையும் கூப்பிட்டு. இந்த சமுத்திரராஜனுக்கு வந்து சாகரம் அப்படின்னு பேரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, சகர சக்கரவர்த்தி இக்ஷ்வாக்கு வம்சத்துல வந்த சகர சக்கரவர்த்தியால நிர்மாணம் பட்டவர், அதனால அவருக்கு சாகரம் அப்படின்னு பெயர். அப்பேற்பட்ட வம்சத்துல லோகக்ஷேமத்துக்காக பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்ற காரணத்தினால நம்ம வந்து சாகரம் இல்லையா, நம்ம நன்றி செலுத்தணும். அப்ப ராம கைங்கரியத்துக்காக ஆஞ்சநேய சுவாமிகள் போயிட்டு இருக்கிறதுனால அந்த ராம கைங்கரியத்துக்கு நம்மளும் ஒத்தாசி பண்ணதாக இருக்கணும். இப்பேற்பட்ட மகாத்மா நம்ம வாசல்ல போகும்போது அவருடைய ஆதித்யம் நமக்கு வேணுமே அப்படின்னு வந்து இந்த சமுத்திரராஜன்
சமுத்திரராஜன் வந்து நினைக்கிறார். காரணம் என்ன அப்படின்னுட்டா, அன்னஸ்ய சுத்திதம் பாத்திரம்னு பசியோடு இருக்கிறவனுக்கு யோகியத்தை பார்த்து அன்னதானம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பாக்கி எல்லா விதமான தானத்துக்கும் அதிகாரி பார்த்து தானம் பண்ணணும்னே தவிர அன்னதானத்துக்கு ஒரு விதமான யோகியத்தையும் கிடையாது. உச்சி பொழுதுல ஒருத்தர் வந்து நிற்கிறார், அம்மா தாயே ஏதாவது குடே அப்படின்னு சொன்னாரானால் அவருக்கு என்ன யோகியத்தை பார்த்து அன்னதானம் பண்ணணும்? அவருக்கு பசி அப்படின்ற ஒரு யோகியத்தை தானே, அந்த யோகியத்தை இருக்கிற பசிங்கிற யோகியத்தை இருக்கிறதுனால தானே அம்மா தாயே எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுன்னு அப்படி கேட்கிறார். அப்போ அப்படி வந்து நிற்கக்கூடியவருக்கு வந்து நீ ஒரு பிடி அன்னம், நீ ராஜபோஜனம் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பத்ராச்சலம் ராமதாசர் வந்து சொல்றார், அதிதி வச்சியா கலன்ன அன்னமிட்டினதே நீ ஒரு பிடி அன்னம் வந்து அவனுக்கு போடுப்பா. உன் வாசல்ல அதிதி வந்து நிற்கிறான் பத்தியா, அவனுக்கு வந்து ராஜபோஜனம் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ ஒரு பிடி அன்னம் வந்து நீ அவனுக்கு அமிர்த வச்சனத்தோட நீ போட்ட அப்படின்னுட்டா, கிரதவு சேயவலேனே காங்ஷயேட்டிகே மனசா, நீ வந்து பெருசா அஸ்வமேதம் பண்றே, அதை பண்ற இதை பண்ற இந்த யாகம் பண்றேன் அப்படின்னு நீ கிளம்ப வேண்டிய அவசியமே இல்லை. நீ அவனுக்கு ஒரு பிடி அன்னம் போட்டேனாலே அப்பேற்பட்ட அஸ்வமேத யாகம் பண்ணின பலன் உனக்கு புண்ணியம் கிடைச்சிடும் அப்படின்னு ராமதாச சுவாமிகள் இந்த கீர்த்தனத்துல சொல்றபடி இந்த இடத்துல பிராகிருதன் விஷயத்துல எப்படி, பாமரன் விஷயத்திலேயே அப்படி அப்படின்னுட்டா, அப்பேற்பட்ட ராமபக்தனாக இருந்து கொண்டு அனவர்த்தமும் ராமநாமத்தை சொல்லிட்டு ராமனையே சிந்தனை பண்ணிட்டு ராமாயண பாராயணம் பண்ணிட்டு ராமனுக்கு உற்சவம் பண்ணிட்டு டோலோத்சவம் பண்ணிட்டு ராமநவமி கொண்டாடிட்டு சத்சங்கம் வச்சுட்டு ராமாயண பிரவச்சனம் பண்ணி கொண்டு அப்பேற்பட்ட மகாத்மாவாக இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமிகள் நம்ம ஆத்து வாசல்ல முன்சபிருத்தின்னு வந்தாரானால் அவருடைய அக்ஷய பாத்திரத்துல ஒரு புடி அரிசி போடக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குமானால் அந்த பாக்கியத்தை எவன் வந்து இழப்பான்? அந்த துர்பாகியவான் எவன்? அப்பேற்பட்ட பாக்கியத்தை யாராவது இழப்பாளோ? அதனால இந்த இடத்துல வந்து சமுத்திரராஜன் வந்து நினைச்சுக்கிறான், இப்பேற்பட்ட மகாத்மா ஆத்து வாசல்ல போகும்போது நம்மளோ சமுத்திரராஜன் ரத்னாகரம் அப்படின்னு பேர், லக்ஷ்மியினுடைய பிறந்தான். ஆனா இப்பேற்பட்ட பாகவதர் வந்து ஆத்து வாசலோடு போகும்போது நம்ம வந்து அவரை பூஜிக்கலை அப்படின்னுட்டா நம்மள போல தரித்திரன் இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணி அவரிடத்துல ஒழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சிநேகிதனாக இருக்கக்கூடிய சரணாகதி பண்ணிருக்கக்கூடிய மைனாக்கம் அப்படின்ற பர்வதராஜனை அனுப்புறார். நீ போய் அனுமானுக்கு பூஜை பண்ணு, நீ வந்து அப்பேற்பட்ட மகாத்மா நமக்கு கிடைக்க மாட்டார், நீயும் அவருக்கு கட்டுப்பட்டிருக்க, ஒத்தாசி பண்றதுக்கு நானும் கட்டுப்பட்டிருக்கேன், அவருக்கு ஒத்தாசி பண்றதுக்கு நீ போய் அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கோ, கொஞ்சம் இறங்கி சிரம பரிகாரம் பண்ணிட்டு போகணும்னு நீ பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு அவருக்கு வேண்டிய மரியாதைகள் எல்லாம் பண்ணு அப்படின்னு சொன்னதும் மைனாக்கம் அப்படின்ற பர்வதம் வந்து அங்கிருந்து கிளம்பி சமுத்திரத்தினுடைய அடியிலேந்து அப்படியே பெரிய ஸ்வரூபத்தோட மைனாக்கம் வெளியில வராராம். கனக சிங்கத்தோட கூட தன்னுடைய ஸ்வரூபத்தை வந்து வெளியில காட்டுறார். ஆஞ்சநேயர் பறந்துட்டு வேகமா போயிட்டு இருக்கிறவருக்கு வந்து அது ஏதோ வந்து விக்னம் அப்படின்னு நினைச்சார். மார்பால ஒரு அடி அடிச்சார். அந்த சிகரங்கள் எல்லாம் பொடியாகி அப்படியே கீழே விழந்து பயந்தே போயிட்டான் மைனாக்கம். அடி தாங்கல. உடனே அந்த மலையான ரூபத்தை மறைச்சிட்டு தேவதா ரூபத்தோட, எல்லாருக்குமே அந்த தேவதா ரூபம் இருக்கும் இல்லையா, அந்த தேவதா ரூபத்தோட கூட அந்த பர்வத்தத்துக்கு மேலேயே அந்த சிகரத்துக்கு மேலே தரிசனம் கொடுக்கிறான் மைனாக்கம். உடனே கையை குவிச்சுட்டு ஆஞ்சநேய சுவாமிகளை வந்து ஸ்தோத்திரம் பண்றான். அதுலித பலதாமம் ஹேமசைனாபதேகம் தனுஜவன கிருஷானோ ஞானினாமக்ரகண்யம் சகல குண நிதானம் வானராணாமதீஷம் ரகுபதி பிரிய பக்தம் வாதஜாதம் நமாமி. ஆஞ்சநேயரே மன்னிக்கிடும், உங்க தகப்பனாராலதான் நான் வந்து இன்னைக்கு உயிரோட இருக்கேன். பர்வதங்களுக்கு எல்லாம் முன்பெல்லாம் சிறகு இருந்தது, இந்திரன் வந்து அதை வெட்டி எரிஞ்சான். அதனால நான் பயந்துட்டு ஓடி வந்து ஜலத்துல வந்து விழுந்துடணும்னு வந்தேன். அப்போ உங்க அப்பாவான வாயு பகவான் தான் என்னை வேகமா தள்ளி விட்டார். அவர் வந்து தள்ளலே அப்படின்னுட்டா நான் நடுப்புற எங்கேயாவது விழுந்திருப்பேன். அவர் வேகமா எனக்கு ஒத்தாசை பண்ணி என்னை ஜலத்துல முழுகும்படியாக பண்ணினார். அதனால இன்றைக்கும் அவரை வந்து அந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா உயிரை கொடுத்துருக்காரு பாருங்க. அதனால நான் வந்து உங்களிடத்துல நான் வந்து ஒத்தாசை பண்ணணும், எனக்கு வந்து செத்து நீங்க வந்து இறங்கி இங்க வந்து சிரம பரிகாரம் பண்ணிட்டு போகணும். அதோட கூட சகர சக்கரவர்த்தியால நிர்மாணம் பண்ணப்பட்டவர் இந்த சாதனன், அவரும் வந்து உங்களுக்கு வந்து ராம கைங்கரியத்துக்கு நீங்க புறப்பட்டு போறேன், உங்களுக்கு வந்து ஒத்தாசை பண்ணணும்னு என்ன அனுப்பிச்சிருக்கார். பிராகிருத்தனுக்கு அன்னமிட்டாலே பரமபாகியன், உங்களை போன்ற ஒரு மகான் கிடைப்பாரா? அதனால நீங்க வந்து எங்களுடைய ஆதித்யத்தை ஏற்றுக்கொண்டு இங்க இறங்கி கொஞ்சம் சம பரிகாரம் பண்ணிக்கணும். நல்ல தென்னந்தோப்பெல்லாம் இருக்கு, வாழை மரங்கள் எல்லாம் இருக்கு, வாழை கொல்லைகள் எல்லாம் இருக்கு, குளிர்ந்த சோலையா இருக்கு, சிக்கரங்கள் எல்லாம் இருக்கு. அதனால நீங்க இறங்கி கொஞ்சம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதன் பிறகு லங்கைக்கு போகணும்
அப்படின்னு கையை குவிச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்றார். அவருடைய ஸ்ரத்தையை பார்த்தார், இவருடைய காரியத்தை பார்த்தார். ஆஞ்சநேயர் கீழே ஒரு க்ஷணம் பார்த்தாராம். அப்படியே தங்க மலைகளா இருக்காம், தென்னன் தோப்பா இருக்காம், வாழை கொல்லைகளா இருக்காம், தேன் இருக்காம், பலாமரம், எதெல்லாம் ஒரு குரங்குக்கு வந்து சபலத்தை கொடுக்க முடியாதோ அத்தனை வஸ்துவும் இருக்காம். ஆனா இத்தனையும் பார்த்தும் கூட அந்த அந்த அத்தனை வஸ்துவையும் பார்த்தும் கூட ஆஞ்சநேயருக்கு கொஞ்சம் கூட ஒரு சாப்பல்யம் ஏற்படலையாம். காரணம் என்ன அப்படின்னு தன்னுடைய காரியத்தை அவர் பார்த்தார். இங்க இறங்கி ஒரு க்ஷணம் அவளுடைய ஆதித்யத்தை ஒரு பூஜையை ஏத்துக்கிறதுக்கு அவருக்கு அவகாசம் இல்லையாம். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த பக்கம் பார்த்தா சீதையை விட்டு பிரிஞ்சு பிரபு ராமர் வந்து அலறின்னு இருக்கார், சீதை சீதை சீதைன்னு அண்ணா ஆகாரம் இல்லாதபடிக்கு. அந்த பக்கம் பார்த்தா சீதா பிராட்டி வந்து கிருஷையாக அண்ணா ஆகாரம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கா. இவா ரெண்டு பேருக்கும், இந்த பெருமானுக்கும் பிராட்டிக்கும் வந்து திருவாராதனம் ஆகாதபடிக்கு ஆஞ்சநேயனான எனக்கு என்ன முதல்ல பூஜை, அந்த பூஜைக்காகவா நான் புறப்பட்டு வந்திருக்கேன், அந்த பூஜையை ஏத்துக்கிறதுக்காகவா நான் வந்து புறப்பட்டு வந்திருக்கேன். ஆனா ரொம்ப ஸ்ரத்தையோட கூப்பிடும் போது நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது இல்லையா அப்படின்னு நினைச்சு ஹனுமான தேகி பரசாகர புனகி புனகி பிரணாம ராம காஜு கீனே மோஹி கஹாம் விஸ்ராம. அந்த அனுமான் வந்து அந்த மலையை வந்து ஒரு தரம் இப்படி தொட்டார். உடனே சொன்னார், ராம காஜு கீன்ஹே மோஹி கஹாம் விஸ்ராம. ராம கைங்கரியம் பாக்கி இருக்கும்போது இங்க எனக்கு விஸ்ராந்தியோ இல்ல பூஜையோ எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்றாரு, எனக்கு பசியோ தாகமோ எதுவும் இல்லை, எனக்கு வந்து ராம காரியம்தான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம், கைங்கரியத்தை முடிச்சுட்டு நான் வந்து உங்களுடைய பூஜையை ஏத்துக்கிறேன், எனக்கு வந்து நான் போயிட்டு வரேன், எனக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு விருன்னு அவர் கைங்கரியமே லட்சியம் அப்படின்னு பறந்து போறாராம். இப்போ ஆஞ்சநேயருடைய இந்த அடுத்த ரெண்டாவதான இந்த பராக்கிரமத்தை பார்த்தா, இப்ப தேவால் சித்தால் எல்லாம் மகரிஷிகள் எல்லாம் கீழே நடந்து போயிட்டு இருக்கோம், நமக்கு வந்து கொஞ்சம் காலை வலிச்சுது அப்படின்னா ஒரு மரத்தடியில நம்ம உட்கார்ந்துட்டு போகலாம். ஆனா ஆகாசத்துல பறக்கும் போது கொஞ்சம் சளைச்சு போச்சு அப்படின்னுட்டா எங்க உட்காருறது? அப்போ யாதிருச்சிகமா கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பர்வதத்துல கொஞ்சம் விஸ்ராந்தி எடுத்துட்டு போனா கொஞ்சம் சௌகரியமா இருந்திருக்குமே. அப்ப அது கூட வேண்டாம் அப்படின்னு இவர் பறந்து போறார் அப்படின்னுட்டா அவருடைய தன்னம்பிக்கை எத்தகையது, அப்ப அவருடைய பலம் தான் எத்தகையது அப்படின்னு அவருடைய பலத்தை வந்து பரீட்சை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இந்த தேவர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் வந்துருது. உடனே என்ன பண்ணினா, சுரசா அப்படின்ற ஒரு நாக மாதாவை வந்து பிரேரணை பண்றா. நாகர்களுக்கெல்லாம் அவ வந்து தாயாரவா, தக்ஷகுமாரி, தக்ஷனுடைய பெண்ணாக இருக்கிறதுனால தாக்ஷாயினி. அப்போ தாக்ஷாயினியான அந்த அம்மாவை கூப்பிட்டு, நீ போய் அனுமான் போற பாதையில வந்து நீ வழியை மறைச்சிக்கோ, அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். தேவதைகள் வந்து ஆஞ்சநேயருடைய சாமர்த்தியத்தை வந்து பரீட்சை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தேவதைகளுடைய ஏற்பாடு இது. கோரமான ரூபத்தோட கூட ஆளு வாய பழந்துட்டு என் வாய்க்குள்ள புகுந்துதான் போகணும் அப்படின்னு நீ போய் அவன் அன்று சொல்லு, அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சுரசையை வந்து பிரேரணை பண்ணி அனுப்ப, பலத்தை பரீட்சிக்கிறதுக்காக தான் சுரசை வந்து இங்க இந்த இடத்துல வரா. ஹனுமான் வந்து போகக்கூடிய பாதையில வந்து பெரிய ரூபத்தோட ஆளு வாய பழந்துட்டு என் வாய்க்குள்ள புகுந்துதான், யாரா இருந்தாலும் என் வாய்க்குள்ள புகுந்துதான் அந்தண்ட பக்கம் போகணும் அப்படின்னு அனுமான முழுங்கறதுக்கு வரா. ஏய் யாரா நீ, எங்கடா போற? என் வாய்க்குள்ள புகுந்துதான் அந்தண்ட போக முடியும், யாராக இருந்தாலும் இல்லாட்டி இந்த இடத்துல இருந்து யாரும் போக முடியாது. இவர் பார்த்தார், அம்மா நான் வந்து சீதையை தேடிட்டு போறேன், பிராட்டியை தேடிட்டு போறேன், ராம கைங்கரியத்துக்காக போறேன், நீ விக்னம் பண்ணாதே, ஒரு காரியம் பண்ணுவோம், நான் போயிட்டு ராம காரியத்தை முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் யார் வாயில வேணும்னாலும் விழுந்து நான் புறப்படுறேன், உங்கள் அபிப்பிராயம் பிரகாரம் நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை வந்து செய்யறேன், நீ சொல்றதெல்லாம் எல்லாம் வாஸ்தவம் தான், நீ நல்ல காரியத்துக்காக தான் போற, அதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனா எனக்கு வந்து இது நியமம், எனக்கு என்ன வரம் தெரியுமா, பிரம்மதேவர் வந்து எனக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கார், யார் இந்த பாதை வழியா போனாலும் அவளை முழுங்கிடணும் அப்படின்னு எனக்கு வந்து பிரம்மதேவர் வரம் கொடுத்திருக்கார், அதனால அந்த வார்த்தையை வந்து பொய் போக கூடாது, அதனால நீ வந்து என் வாய்க்குள்ள புகுந்துதான் போக முடியும். அப்படியா? எப்ப பிரம்மதேவர் வந்து உமக்கு இப்ப ஏற்பட்ட வரத்தை கொடுத்திருக்காரோ அதை வந்து நிறைவேற்ற வேண்டிய கடமை, அந்த அவசியம் எனக்கும் இருக்கு, அதை நான் உல்லங்கனம் பண்ணல, சரி அப்ப நீ என்ன முழுங்கிடு அப்படின்னு இவர் என்ன பண்ணினார், இவர் வந்து ஒரு 10 யோஜனை பெரிய ரூபத்தை எடுத்துட்டார். இவர் 10 யோஜனைக்கு வளர்ந்ததும் அவ வந்து 20 யோஜனைக்கு வாய திறக்கிறார். கோரமான பற்கள், பெரிய பெரிய மூக்கு ஓட்டை, காது ஓட்டை எல்லாம் இருக்கும் இல்லையா,
20 யோஜனைக்கு திறக்கிறான். இவள் 20 யோஜனைக்கு திறக்கவும் அவர் வந்து 30 யோஜனைக்கு வளர அவள் வந்து 40 யோஜனைக்கு திறக்கிறான். இப்படி இவர் வந்து ரூபத்தை பெருசு பண்ணிண்டே போற. அப்ப இவர் வந்து 90 யோஜனை விஸ்தீர்ணமான ஒரு ரூபத்தை எடுக்க அவள் வந்து வாய பிளந்து 100 யோஜனை விஸ்தீர்ணமான ஒரு பெரிய கோரமான ரூபத்தை எடுத்துட்டாள். ஆனால் அவள் எதிர்பார்க்கல. உடனே இவர் என்ன பண்ணினார், இவள் வந்து 100 யோஜனைக்கு இப்படி வாய திறந்திருக்காள் அப்படின்னுட்டா அகலமா திறக்கல, ஆகாசத்துக்கும் பூமிக்குமா தான் திறக்கிறாள். அகலமா திறந்துட்டா 100 யோஜனை திறந்தா அப்படின்னுட்டா சமுத்திரமுடைய அளவு ஆயிடும் இல்லையா. அனுமான் வந்து ஆகாசத்துல இருக்கிறதுனால அவரை முழுங்கணும் அப்படின்னுட்டா பூமிக்கும் ஆகாசத்துக்குமாக தானே அவள் வாய திறக்கணும். அதனால இவள் வந்து 100 யோஜனைக்கு இப்படி வாய திறக்க ஆஞ்சநேய சுவாமிகள் அவ்வளவு பெரிய ரூபத்தோட இருந்தவர் சடக்குன்னு வந்து அங்குஷ்ட பிரதானமான ஒரு ரூபத்தை எடுத்துட்டார். அவருடைய வாயில வந்து புகுந்து அப்படியே அந்த மூக்கு ஓட்ட காது ஓட்ட கோரமான பற்களுடைய பொழந்து இருக்கும் போது வாய்க்குள்ள புகுந்து ஹாயா அப்படியே மூக்கோட்ட வழியா வெளியில வந்துட்டாரா. அந்த பல்லு படாம வந்துட்டார், எச்சல் படாம வெளியில வந்துட்டார். இப்படி ஹாயா வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்ட ராஜ கோபுரத்துல புகுந்து வரா மாதிரி வந்துட்டார். வெளியில வந்ததும் ஆகாசத்துல நின்று கொண்டு சுரசாவை பார்த்து சொன்னார், பிரவிஷ்டோ ஸ்மிகிதே வக்ரம் தாக்ஷாயணி நமோஸ்துதே, தாக்ஷாயினி நமோஸ்துதே. தெரிஞ்சுட்டார் இவர், தக்ஷகன்னிகை தாங்கள் உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு. நான் வந்து உங்களிடத்துல புகுந்து வெளியில வந்துட்டேன். இதுதானே நீங்க வாங்கின வரம். உங்க வரம் படி நீங்க வந்து உங்க வாய்க்குள்ள புகுந்து வரணும் அப்படின்னு சொன்னேன். அது வந்து உங்க வாய்க்குள்ள நான் புகுந்து வெளியில வந்துட்டேன். உங்க வரம் வந்து நல்லா ஒழுங்கா நடந்துருத்தோ இல்லையோ, வார்த்தையை வந்து சத்தியம் பண்ணியாச்சு, உங்க வரம் வந்து ஒழுங்கா நடந்துருது, இனிமேல் நான் போகலாம் இல்லையோ அப்படின்னு. சுரச வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவருடைய பலத்தை பரீட்சை பண்ணணும் அப்படிங்கிறதுனால நல்ல எண்ணத்தோட தான் அவள் பரீட்சை பண்ணினவள். நாகராஜன் சொல்றோம் இல்லையா, அவளுக்கு தாயார் அவள். உடனே அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆஞ்சநேயருடைய வெற்றி செயலை பார்த்து ஆஞ்சநேயருக்கு மங்களாசாசனம் பண்ணி அனுப்புறாள். அப்பா ஆஞ்சநேயா, உன்னுடைய பலத்தை பரீட்சிக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணினேன். நீ பரம ஸ்ரேயஸோட போய் நீ ராம காரியத்தை சாதிச்சுண்டு வா அப்படின்னு வந்து அவள் மங்களாசாசனம் பண்றாள். இப்போ இது வந்து தியாகராஜ சுவாமிகள் வந்து அந்த பஞ்சரத்ன கீர்த்தனத்துல வந்து ரொம்ப அழகா ஆஞ்சநேயரை பத்தி சொல்லும் போது சுரசா ரிபு அப்படின்னு வந்து சொல்றார். சஜ்ஜன மானசாதி சுதாகர குசும விமான சுரசா ரிபு கராஜலாலித சரண வகுணா சுரகண மதரண சனாதனா ஜனுத ஜகத மானசாதி சுதாகர குசும விமான சுரசாரி புகராஜ லாலித சரண வகுணா சுரகண மதரண சனாதனா ஜனுத ஜகத நந்த காரக. குசும விமான சுரசாரிப்பு கராப்ஜ லாலித சரணா அப்படின்னு ராமனை பத்தி சொல்லும் போது சுரசாரிப்புவா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய கரங்களால லாலனை பண்ணப்பட்ட சரணங்கள் உடைய ராமச்சந்திரமூர்த்தியே அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்தோத்திரம் பண்றார் ராமபிரான தியாகராஜ சுவாமிகள். சுரசையினுடைய வாயில புகுந்ததே அந்த சம்பவத்தை வந்து இந்த இடத்துல வந்து சூச்சனம் பண்றார். மறுபடியும் சுரசை இடத்திலிருந்து விடை பெற்று கொண்டு இவர் வந்து வேகமா ஆகாச மார்க்கத்துல வேகமா போயிட்டு இருக்கார். இப்படி போகும்போது இவருடைய பராக்கிரமத்தை வந்து இன்னொருத்தி வந்து கேள்விப்பட்டாளாம். யார் அப்படின்னா சிம்ஹிகை அப்படின்றவள். அவள் என்ன சொல்றாள், இந்த அனுமானம் வந்து முழுங்கிறதுக்கு இந்த சுரசைக்கு வந்து பலம் போறாது, அவளுக்கு துப்பு கிடையாது, நான் அவனை முழுங்கி காட்டுறேன் பார் அப்படின்னு. இவள் என்ன பண்ணினா, இவள் வந்து சாயா கிரகிணி. அவள் அந்த சாயைய பிடிச்சாச்சு அப்படின்னுட்டா அந்த வஸ்து வந்து அப்படியே அந்த சாயை பிடிச்சிட்டதுனால அந்த ரூபம் பின்னாடியே வந்துதான் ஆகணும். இப்படிலாம் ஆச்சரியமான அபரிமிதமான சித்திகள் எல்லாம் இருந்திருக்கு. சீதா தேவிய கொண்டு போனதே அப்படிதான் அப்படின்னு ஸ்காந்த புராணம் வந்து சொல்றது. அப்படின்னா மாய சீதையை தான் கொண்டுட்டு போனான் ராவணன், இல்ல சீதையை வந்து அப்படியே ஆசிரமத்தோட சேர்த்து தூக்கிட்டு போனான் அப்படின்னு சொல்றாள் இல்லையா. அந்த மாதிரி ராவணன் என்ன பண்ணினான்னா அந்த சீதையினுடைய அந்த நிழலை பிடிச்சாச்சு அப்படின்னுட்டா அந்த ரூபம் பின்னாடி வந்துதானே ஆகணும். அப்படி நிழலை பிடிச்சிட்டு தூக்கிட்டு போனான் அப்படின்னு ஸ்காந்தத்துல வந்து ஒரு வர்ணனை இருக்கு. அப்ப அத்தகைய சக்தி வந்து ராவணனுக்கு இருக்கு. ராவணன் பத்தி கேட்பானே, ராவணனுடைய ஆளா இருக்கக்கூடிய அந்த சிம்ஹிகைக்கே வந்து அந்த
சிமிகைக்கு அந்த சக்தி அந்த சித்தி இருக்கு அப்படின்னுட்டா ராவணனை பத்தி நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆஞ்சநேயர் வேகமா ஆகாச மார்க்கமா பறந்து போயிட்டு இருக்கும் போது இந்த சிமிகை என்ன பண்ணினா அந்த ஆஞ்சநேயர் அனுமானுடைய அந்த நிழலை பிடிச்சிட்டார். இப்படி நிழலை சாய ஆகர்ஷணம் பண்ணி அவள் இழுக்க 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 அனுமான் வந்து பறந்துட்டு வந்தவர் அவருடைய வேகத்துக்கு என்னமோ ஒரு தடங்கல், ஏதோ வேகம் வந்து தட்டுக்கடலா போயிட்டு இருக்கு அவருக்கு. இப்படி மேல போக முடியல. அவர் வந்து கீழே என்னமோ இழுக்கிறதே 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 அப்படின்னு இப்படி அப்படி இப்படி அப்படி திரும்பி திரும்பி பார்க்கிறா. அவருக்கு என்னென்ன புரியல. கீழே வந்துட்டே இருக்கும் போது அந்த கீழே அந்த சமுத்திரத்தை கவனிச்சா பார்த்தா ஒரு பெரிய ராட்சசி வந்து அவங்க படுத்துட்டு இருக்காள். அந்த நிழலை வந்து அவள் பிடிச்சுட்டாள் அப்படின்னு பார்க்க. ஆஹா, சுக்ரீவ மகாராஜா அன்னைக்கே சொன்னாரே இந்த மாதிரி சமுத்திரத்துல வந்து அவள் ஒரு ராட்சசி படுத்துட்டு இருப்பாள், அவள் வந்து நிழலை பிடிச்சு இழுப்பாள், நிழலை பிடிச்சு இழுத்தாச்சு அப்படின்னுட்டா அந்த நிழலுக்கு ஆதாரம் எதுவோ அது வந்து பொத்துன்னு விழும், அப்ப அதை சாப்பிட்டுடுவாள், இப்படியே அவள் பண்ணிட்டு இருக்காள், ஜாகிரதைன்னு அன்னைக்கு சுக்ரீவ மகாராஜா சொல்லி அனுப்பிச்சார் இல்லையா. ஓஹோ, அப்ப இந்த சாயா கிரகிணி இவள் தானா அப்படின்னு இவர் வந்து தெரிஞ்சுட்டார். இப்படி அவள் பிடிச்சு இழுக்க 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 அவரால் மேல பறக்க முடியல. அப்படியே கீழே வந்துட்டே இருக்கும் போது இவள் வாயப்படந்துட்டு அந்த கோரமான பற்கள் அந்த பயங்கரமான மொழியோட கூட ஒரு பெரிய ரூபத்தோட கூட ஆஞ்சநேயர் அப்படியே முழுங்கணும் அப்படின்னு பார்க்கிறா. இந்த இவள் நம்மளை இழுக்கிறாள், என்ன பண்றது அப்படின்னு ஆலோசிக்க வந்து அவருக்கு நேரம் கிடையாது, இப்ப அவகாசம் இல்லை. உடனே சடக்கன் என்ன பண்ணினார், அபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வ சம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் ஜெய சீதாராம் அப்படின்னு ஒரு பெரிய ரூபம் எடுத்தார். அவ்வளவு ஒரு பெரிய ரூபத்தை எடுத்து இவரை முழுங்கிறதுக்காக வரும்போது இவளுடைய ரூபம் எத்தகையதா இருக்கு அப்படின்னா, இவள் வாய ஆங்கிற போது 20-30 கஜம் அப்படி ஒரு பெரிய ரூபம் அகலமா இருக்காம். அவ்வளவு அகலமா இருக்காம். அதுல சேர்ந்தாப்புல ஒரு 10-20 கார் சேர்ந்தாப்புல போகிற மாதிரி இருக்காம். அவளுடைய ரூபம் அவ்வளவு கோரமா இருக்கு. ஒரு பிரம்மாண்ட குகை அது மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்தார். இவள் எடுத்துல இப்படி ஆஞ்சநேயரை முழுங்க வரும்போது இவர் வந்து சட்டுன்னு ஒரு கொட்டப்பாக்கு அளவுக்கு ஒரு சைஸுக்கு ஒரு ரூபத்தை எடுத்துட்டு அவள் வாய்க்குள்ள போனார். போனவர் என்ன பண்ணினார், உள்ள அவருடைய ஜீவஸ்தானங்கள் எல்லாம் போய் ஒரு கலக்கினாராம். இவரையா முழுங்கிறதுக்கு ஆளு, இவரை ஜீர்ணிக்கிறதுக்கு அவள் வந்து ஒரு ஆளு. இவர் என்ன பண்ணினார், தன்னுடைய நகத்தினாலே அவளுடைய வயத்தை கீழ்ச்சி பட்டுன்னு வெளியில வந்துட்டார். இவளுக்கு உயிர் போச்சோ இல்லையோ பொத்துன்னு கீழே விழுந்துட்டாள் இவள். உடனே இந்த வீரச்செயல மகரிஷிகள் எல்லாரும் பார்த்தா, தேவதைகள் எல்லாரும் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஜெய விஜயீபம அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாளாம். அனுமான வந்து புஷ்பம் மாறி பொழிஞ்சு ஆஞ்சநேயரை வந்து ஸ்தோத்திரம் பண்றா. சூரிய கிரீத பத ஆகமசார சுரநர கிண்ணர நுத குணபார சூரிய கிரீத பத ஆகமசார சரச கதளி விபின விகார கண்ட சிந்திகா தளனானுகாரம் சிம்ஹிகையை எப்படி வதம் பண்ணினார் ஆஞ்சநேயர். தேவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினா. ஆகாசத்திலிருந்து யஸ்ய த்வேதானி சத்வாரி மனநேந்திரயதாதவ திருதிஹி திருஷ்டிஹி மதிர்தாக்ஷ்யம் சகர்மசு நசீததி. ஹே ஆஞ்சநேயரே, உம்மை போல தைரியம், புத்திசாலித்தனம், சாமர்த்தியம், முன் ஆலோசனை இந்த நாளும் யார் இடத்துல இருக்கோ அவ எந்த காரியத்துக்கு போனாலும் அவ வந்து அதை சாதிச்சுட்டு வருவான் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்றாளாம் இந்த இடத்துல. ஆஞ்சநேயரும் புத்தி பல யசோதைய ஸ்வரூபா ஆஞ்சநேயதா புத்தி பல யசோதைய ஸ்வரூபா ஆஞ்சநேயதா பூத பிசாச அபிசாரநாசக பூத பிசாச அபிசாரநாசக ஆஞ்சநேயாஞ்சநேயராம் வீராஞ்சநேயாஞ்சநேயராம்
காண்பிக்கிறார், சுரசையின் இடத்துல புத்திய காண்பிக்கிறார், சிம்மிகைய வந்து பலத்தினால ஜெயிக்கணும் அப்படின்னு காண்பிக்கிறார். இப்படி வாழ்க்கையில இப்படி பலவிதமான உபாயங்களை கொண்டு பலவிதமான ஸ்திதிகளை போராடி ஜெயிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு, சமாளிக்க தெரியணும் அப்படின்னு காண்பிக்கிறார் நமக்கு ஆஞ்சநேயர். நம்மள வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணாத வாழை வந்து நம்முடைய குருநாதர் செல்வார், இந்த 3 ஸ்திதிகளும் எடுத்துட்டோம் அப்படின்னுட்டா நம்மள ரொம்ப தொந்தரவு பண்ணாத வாழை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னுட்டா தொட்டுட்டு விடுற மாதிரி அவளிடத்துல லேசா பேசி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடணுமா. சரி, நம்மள ரொம்ப தொந்தரவு பண்றவாள என்ன பண்றது அப்படின்னுட்டா டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணணுமா. எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா உள்ள புகுந்துட்டு வெளியில வரா மாதிரி ஹேண்டில் பண்ணிடணுமா. சில பேருக்கு இது ரெண்டுத்துக்குமே ஒத்து போகாதவாள என்ன பண்ணணும்னா போட்டுதான் தள்ளணும். சிம்மிகையை போட்டா மாதிரி சில பேருக்கு அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தால்தான் அவ வந்து வழிக்கு வருவா, இல்ல கொடுக்க வேண்டிய அடியையோ கொடுக்க வேண்டிய உதையையோ கொடுத்தால்தான் அவ வந்து வழிக்கு வருவா இல்லையா. அந்த மாதிரி இல்லாட்டா எதுக்கும் அவ வந்து ஒத்து வரமாட்டா. அப்படி இந்த இடத்துல ஆஞ்சநேய சுவாமிகள் பலவிதமான அவருடைய குணங்களை வந்து நமக்கு காண்பிச்சுட்டு வரார். சமுத்திரக்கரைக்கு வந்துட்டார், லங்கைக்கு வந்துட்டார், லங்கா தீபத்துக்கு. குதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்வரூபத்தோட குதிச்சோம், ஆனால் எதிராளிக்கு அந்த ராட்சசாளுக்கு வந்து தெரிய வந்துரும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய பூர்வ ரூபத்துக்கே வந்துட்டார், அந்த சின்ன ரூபத்துக்கு வந்துட்டார். ஒருத்தரும் பார்க்கலை அப்படின்னு நினைச்சிருந்தார். ஆனா தியாகராஜ சுவாமிகள் வந்து பார்த்துட்டார். ஆஞ்சநேயரே, யார் நீ? நான் தான் திருவையார் தியாகராஜன், தெரியலையா? அப்படியா, என்ன விஷயம்? ஒருத்தரும் பார்க்கலன்னு நினைச்சேன், நீ பார்த்துட்டியா? பார்த்தேன். எப்படி இந்த சமுத்திரத்தை நீங்க வந்து தாண்டினேன்? நானா தாண்டினேன். ஆஞ்சநேய சுவாமிகள் வந்து சொல்றார், கபிவாரி தாட்டுனா கலிகிரோட்ட காட்டுனா அபராம பக்தி எந்தோ. ராமனிடத்துல இருக்கக்கூடிய பக்தினாலதான் என்னால இந்த சமுத்திரத்தை தாண்ட முடிஞ்சது. இல்ல ஒரு குரங்கா இருக்கக்கூடிய என்னால வந்து இந்த சமுத்திரத்தை தாண்ட முடியுமா? இது சாத்தியமான காரியமா அப்படின்னு வந்து ஆஞ்சநேய சுவாமிகள் இந்த இடத்துல சொல்றார். ஆஞ்சநேயர் வந்து தன்னை தானே பார்த்துட்டார். சமுத்திரத்தை தாண்டினோமே, ஒரு க்ஷணம் வந்து சந்தோஷம் கூட பட்டாராம், நம்ம இந்த சமுத்திரத்தை தாண்டிட்டோமே அப்படின்னு. அடுத்த க்ஷணம் நினைச்சார், அடடா, நம்ம இந்த சமுத்திரத்தை தாண்டினது வந்து ஒரு பெரிய காரியம் இல்ல, இதுக்கு மேல சாதிக்க வேண்டியது என்ன அப்படின்னுட்டா போய் உள்ள போய் பிராட்டிய தேடுறது, அதை சாதிக்கணும் அப்படின்னு ஆலோசனை பண்ணி கொண்டு லம்பம் அப்படின்ற மலை, லம்பம்ங்கிற மலையில தன்னுடைய பூர்வ ரூபத்தோட கூட லம்பம்ங்கிற சிகரத்துல வந்து குதிச்சார். சமுத்திரம் தாண்டினார். 100 யோஜனை தாண்டி அந்த லம்ப சிகரத்துல வந்து குதிச்சாரே. அப்போ வந்து குதிச்சதும் அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடணும் இல்லையா? இல்ல ஒரு துண்டை எடுத்து தொடச்சுக்கிடுமே, அதுவும் இல்ல. அடையப்பாங்கிடுமே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே பரம சந்தோஷமா அந்த லம்ப சிகரத்திலேருந்து வந்து லங்கையை வந்து பார்க்கிறாராம். ஆச்சரியமா இருக்காம் லங்கை வந்து பார்க்கறதுக்கு. இந்திரபட்னமான அமராவதி மாதிரி பிரகாசிக்கிறதாம் அந்த லங்கை திரிகூட்ட சிகரத்துல. அப்படி அப்பேற்பட்ட லங்க பட்டணத்தை வந்து லம்ப மலையிலிருந்து இவர் பார்க்கிறார். 7 மாடி 8 மாடி நவரத்னங்கள் எழுச்சிருக்கக்கூடிய மாடிகள், தங்கமயமான பிராகாரங்கள், அநேக விதமான கோஷ்டங்கள், யமதூதாலே வந்து நடுங்கும்படியான அப்பேற்பட்ட மகாவீரான ராட்சசால் இப்பேற்பட்ட லங்கையை பார்த்துட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாராம், ஒரு பக்கம் கவலைப்படுறாராம். என்ன கவலை அப்படின்னு கேட்டா, இப்பேற்பட்ட லங்கைக்குள்ள வந்து நம் தான் என்ன பண்ண முடியும்? இல்ல எதிராளிய வந்து கெட்டிக்காரன் அப்படின்னு தீர்மானிக்கிறார். இல்ல ராமலட்சுமணான் தான் வந்து என்ன பண்ண முடியும்? இந்த ஊருக்குள்ள போக முடியாது போல இருக்கே. இல்ல சுக்ரீவ மகாராஜா தான் என்ன பண்ண முடியும்? இப்ப ஏற்பட்ட வீரால் எல்லாம் நிறைஞ்சு இருக்காளே. சரி, இருந்தாலும் பார்ப்போம். ராத்திரி வேளையில லங்கைக்குள்ள போவோம், இவ்வளவு காவல் இருக்கே. அப்ப அந்த கேட்ல நிற்கிறவன் இடத்துல ஏதாவது சாமதான பேதம் ஏதாவது பண்ணிதானே உள்ள போக முடியும். சாமம் அப்படின்னா அவன் இடத்துல நல்ல வார்த்தை சொன்னா அவன் நல்ல வார்த்தை கேட்கிறவன் கிடையாது. நீ யாரடா எனக்கு சொல்றது அப்படின்னு கேட்பான், ஏன்னா ராட்சசன். சரி, அதான் தானம் பண்ணலாம் அப்படின்னா தானம் பண்ணா அப்புறம் என்ன ஆகுமோ அது ஒரு பயம் இருக்கு. சரி, பேதோபாயம் பண்ணலாம் அப்படின்னா இது அவன் இடத்துல செல்லாது, ரொம்ப பொல்லாதவன் அவன். அப்ப அவ ஊருக்குள்ள போய் நம்மளுடைய காரியத்தை நம்ம எப்படி சாதிக்கிறது அப்படின்னு யோசனை பண்றார். ஒரு மகாவீரன் செய்யக்கூடிய யோசனை இது. எல்லாத்துக்கும் அவர் வந்து யோசனை பண்றார். யோசனை பண்ணிட்டு பிராட்டியை வந்து தேடிட்டு ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே வந்து பிராட்டியை எங்கேயாவது கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருவா, நம்ம கண்ணில் ஆப்படாத படிக்கு. அதனால நம்ம யாருக்குமே தெரியக்கூடாது நம்ம வந்திருக்கிறது. அப்புறம் பிராட்டியை ஏற்கனவே எங்க ஒழிச்சு வச்சிருக்கான்னு நமக்கு தெரியலையே. சரி, இருக்கட்டும். தேவிய பார்த்து பேசிட்டு போனால்தானே நம்ம சமுத்திரத்தை தாண்டி வந்தது வந்து பிரயோஜனப்படும். தேவியினுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கணுமே அப்படின்னு இவ்வளவு யோசனை பண்ணிட்டு, சரி ராத்திரி வேளையில சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம லங்கைக்குள்ள போகலாம் அப்படின்னு, பெரிய ரூபத்தோட போகக்கூடாது, ஒரு சின்ன ரூபத்தை எடுத்துட்டு நம்ம லங்கைக்குள்ள சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு அந்த சூரியாஸ்தமனத்துக்கு எதிர்பார்த்துட்டு ஒரு மனத்துல உட்கார்ந்து இருக்கார். சமயத்தை எதிர்பார்த்துட்டு சூரியாஸ்தமனம் ஆச்சோ இல்லையோ தன்னுடைய ரூபத்தை வந்து குறுக்கின்றார். என்னமா குறுக்கின்றார் அப்படின்னா, ஒரு பூனைக்கு எவ்வளவு ஆக்கிருத்தியோ, ஒரு மார்ஜாலம் உருவம் எவ்வளவு சிறுசோ
அந்த சிறுசாக தன்னுடைய குரங்கு ரூபத்துல தான் போறார். ஆனா ஒரு பூனைக்கு எத்தகைய ஒரு ஆக்கிருதி, அந்த சின்ன ரூபத்தோட கூட அவர் எங்கேந்து புறப்பட்டு போறார் லங்கைக்குள்ள போகிறதுக்காக. அப்போ அஷ்டமா சித்திகளும் சுபாவமாக ஆஞ்சநேயர் இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியறது இல்லையா? ஏன்னா ஆரம்பத்திலேருந்து அவர் லங்கைக்கு கிளம்பினதுலேருந்து சிம்ஹிகையை வதம் பண்ற வரைக்கும் இங்க லங்கைக்கு தன்னுடைய பூர்வ ரூபத்துல குதிக்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோமானால் இச்சாகிரகீதமான ரூபம், பல காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு சமர்த்தராக இருக்கார். பிரதோஷ காலம் சாயரக்ஷ வேளை வடவண்ட கோட்டை வாசல் அந்த ஹனுமான் அப்படி நடந்து வரார். அப்படி வரும்போது அந்த சாயரக்ஷ வேளையில அந்த லங்கைக்குள்ள பிரவேசிக்கிறார். ரொம்ப ஜாகிரதையா. என்ன ரூபம்னா ஒரு பூனைக்கு உரிய ஒரு ஆக்கிருத்தியோட ஒரு சின்ன ரூபத்துல வடவண்ட கோட்டை வாசல்ல சேர்ந்தார். ஜாகிரதையா, ரொம்ப ஜாகிரதையா அந்த லங்கைக்குள்ள புகழணும் அப்படின்னு பார்த்துட்டே வரார். ஆச்சரியமா இருக்கா. அன்னைக்கு பௌர்ணமியாக இருக்கிறதுனால அந்த உதய சந்திரன் தக 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 தகன்னு ஜொலிக்கிறான். அதை பார்த்து சந்தோஷப்படுறார். அதை வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான். உடனே அடுத்த க்ஷணம் நினைக்கிறார், அடடே நம்ம வந்த காரியம் வேற ஆச்சே, நம்ம இந்த சந்திரனை பார்க்க வந்தோம், ராமச்சந்திர மூர்த்தியினுடைய ஆக்ஞையினால நம்ம வந்திருக்கோம் இல்லையா அப்படின்னு வீசி 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 நடந்து வர்றார். இப்ப லங்கைக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னுட்டா பொதுவா அந்தந்த கிராமங்கள்ல நகரங்கள்ல அந்த அதிஷ்டான தேவதைகள்னு கோவில்ல இருப்பா. கிராம தேவதை, நகர தேவதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த லங்கைக்கு ஒரு தேவதை இருக்கா. அந்த நகர தேவதைக்கு லங்கினி அப்படின்னு அவள் பேர். இவள் இப்படி பார்க்கிறாள் அப்படி பார்க்கிறாள். ஆஞ்சநேயர் வரத்தை பார்த்தார். சாநித்தியத்தோடு இருக்காளாம். சுருக்கமா அவளை சொல்லணும் அப்படின்னுட்டா லங்கையில எவ்வளவு ராட்சசிகள் இருக்காளோ அவளுடைய சமஷ்டி ரூபமா நகரி ஸ்வேன ரூபேன ததர்ஷ பவனாத்மஜம். லங்கா நகர தேவதை இருக்காளே, பொதுவா யாராவது மகா துஷ்டையாக யாராவது ஒரு பெண் இருந்தா அவளை லங்கினி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அப்பேற்பட்ட லங்கினி நகர தேவதை அங்கேருந்து பார்க்கிறாள். பார்த்ததும் வீசி 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 நடந்து வராளாம். ஹனுமான் முன்னாடி தன்னுடைய ஸ்வரூபத்தோட, அந்த ஸ்ரீ ரூபத்தோட, அந்த ராட்சசி ஸ்வரூபத்தோட வரிய மறைச்சிண்டாளாம். மறைச்சிட்டு, யாரா அது? ஏ குரங்கே, நீ யாரா? நீ யாரடா? எங்கிருந்து வந்தாய் கூறடா? ஏமாத குரங்கேடி யாரடா? எங்கிருந்து வந்தாய் கூறடா? யாரடா? எங்கிருந்து வந்தாய் கூறடா? ஏமாத குரங்கேடி யாரடா? எங்கிருந்து வந்தாய் கூறடா? யாரடா? எங்கேன் வந்தாய் எந்த ஊரடா? கூறடா இப்போது உனக்கு என்ன பேரடா? பாரடா பாரல் எனக்கு நேரடா? தீரடா என்று மண்ணீதினில் சேரடா? யாரடா? எங்கிருந்து வந்தாய் கூறடா? ஏமாத குரங்கேடி யாரடா? எங்கிருந்து வந்தாய் கூறடா? இல்லடா எங்கிருந்து வந்தாய் சொல்லடா? நயது பயந்து இல்லடா எங்கிருந்து வந்தாய் சொல்லடா? ஏறா குரங்கே, நீ யாரா? நீ யாரடா? எங்கே வந்தாய் எந்த ஊரடா? யாரா நீ? இங்க எதுக்குடா வந்த? எத்தனை அடா பாருங்க. கொஞ்சம் மரியாதையா பேசி தொலைக்க கூடாதோ? கூறடா இப்போது உனக்கு என்ன பேரடா? உன் பேர்ரா? என்ன பேர்ரா உனக்கு? பாரடா பாரில் எனக்கு நேரடா? டே, என்கிட்ட ஆட்டுண்டு ஒருத்தரும் உயிரோட திரும்ப முடியாதுடா. அனுமான் இதெல்லாம் லட்சியம் பண்ணுவாரோ? அவர் வீசி 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 நடக்கிறார். என்னடா நான் சொல்றேன், தைரியமா மறுபடியும் காலை எடுத்து வைக்கிற, அந்தண்ட போற. நில்லடா நில்லடா என் முன்னில்லா வீட்டில் உன்னுயிர் இல்லையடா, என்ன மெல்ல விழிக்கிறாய், கள்ளமெல்லாம் இங்கு செல்லாதடா, எங்கள் பல்லால் கிழித்து கொல்லாமல் விடேன் உன்னை. யாரடா? நில்லடா என் முன்னில்லா வீட்டில். நில்லுடா. நிக்கலன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா? பல்லால கிழித்து கொல்லாமல் விடேன் உன்னை. அப்ப பிரமாதமா சத்தம் போடுறாளிகள். ரொம்ப தைரியமா தான் இருக்காரு ஆஞ்சநேய சுவாமிகள். காத்வம் விரூபநயனான் புரத்வாரேவ திஷ்டசே. யாரம்மா நீ? மெதுவாதான் கேட்கிறார். யாரம்மா நீ? என்ன என்னத்துக்கு வழிய மறைச்சிட்டு இப்படி அனாவாசமா பயமுறுத்துற? நீ யாரு அப்படின்னு கேட்ட. ஆஹா, என்ன யாருன்னு என்ன கேட்கிற பர்யந்தம் நீ ஆயிட்டியா? நீ ఎవరు పిల్లివలే మెల్లగా వచ్చేవు ఇచ్చట పనికి మీరా కోతి. ஏ கோத்தி, ஏ குரங்கே, என்ன ஒரு பூனா மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்திருக்க நீ? அப்படி என்னடா காரியம் உனக்கு? உனக்கு இங்க எதுக்காக வந்தேன்? என்ன காரியம்டா சொல்லு. அவனே காரியம்
కార్యము లేక నేయురకై ఎవరు వద్దురు నాతో బల్కే వేనాతి. ஆமா, காரியம் இல்லாம ஒருத்தர் வந்து ஒரு ஊருக்கு வருவானா காரியமா தான் வந்து. ஓஹோ, அட இந்த ஊருக்கு நீ காரியமா தான் வந்தியா? நீ என்ன காரியம்டா? நான் அயலூர் உங்க ஊரை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டேன், உங்க ஊரை அழகா பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். ஆஹா, யாரா இருந்தாலும் போக கூடாது. இந்த ஊர் எப்பேற்பட்ட ஊர் தெரியுமா உனக்கு? ஹரிஹர பிரம்மாதுலைனனும் லங்கனு வந்தின் சூட தரமா கோத்தி. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் 3 பேரும் இந்த ஊரை எட்டி பார்க்கறதுக்கே பயப்படுவா தெரியுமா? நீ யாருடா? உள்ள வர முடியாது அவளுக்கு. சிரிச்சாரு. என்னடா சிரிக்கிறேன்னு நான் சொல்றேன், அதுக்கு சொல்லல. சுத்தீவிர சமுத்திரம் இருக்கே அதுக்கு தானே சொல்றேனே. ஆமா, இந்த சமுத்திரம் இல்ல, 7 சமுத்திரத்தையும் அகஸ்தியர்னு ஒரு மகரிஷி வந்து ஜுர்ரன் ஒரு உதிரினி தீர்த்தமா அவர் வந்து சாப்பிட்டுட்டார். இந்த ஊருக்குள்ள வருது என்ன பிரமாதமா? ஆஹா, நகரி வாரி உத்தரவு லேக விடுனனோ நன்னுஞ்சி அவனாவு போரா கோத்தி. என்னுடைய உத்தரவு இல்லாத உள்ள போக முடியாது, தெரிஞ்சுக்க. என்ன மேல மேல பேசிட்டு ஆக்கரி சும்மன் ఒకరు దొంగలిన్ సటుపోతే ఒకరు ఉత్తరమేమి ఓ నాతి. ஒருத்தன் சத்துக்கு ஒருத்த ஆசைப்படல அப்படின்னுட்டா என்னத்துக்கு உத்தரவு அப்படிங்கிறார். என்னடா மேலும் மேலும் பேசிட்டு இங்கேயே நின்ற அப்படின்னுட்டா இன்னும் 5 நிமிஷத்துக்கெல்லாம் உன்னுடைய உயிர் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நானும் ஒரு பொம்மநாட்டின்னு நான் பார்த்தேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் நீங்கள் தெற்கே போயிடுவேன்னு நினைக்கிறேன் நான். இவளுக்கு மகா கோபம் வந்தது. தலைன வானர சிரேஷ்டம் தடையாமா சரிகிதா. ஒரு கர்ஜனை கர்ஜிச்சா ஓங்கி படான ஆஞ்சநேயரை வந்து ஒரு அரை அரைஞ்சிட்டாலும். அவர் மேல ஒரு துரும்பு விழுந்தது பழக்கமே கிடையாது. அவருக்கு அந்த அரை வலிக்கவும் இல்லை, ஆனா அவமானமா போயிடுத்தான். இவ்வளவு ஒரு பொம்மநாட்டி ஒரு ஸ்திரீ வந்து நம்மளை அரைஞ்சுட்டாளே அப்படின்னு. சின்ன வயசுல இருந்து அஞ்சனா தேவியை தவிர வேற யாரும் அவரை வந்து தொட்டதே கிடையாது. அவர் வந்து அப்பேற்பட்ட பிரம்மச்சாரி, சிரேஷ்டர், நித்திய பிரம்மச்சாரி. இவள் அடிக்கவும் அவருக்கு வந்து பயமாவும் இல்லை, அவருக்கு வந்து அவமானமா போயிடுத்தான். திரும்பி திரும்பி பார்த்துக்கிறாராம், யாராவது பார்த்துட்டாலோ இல்ல வால்மீகி பகவான் தான் பார்த்துட்டு அது ஏதாவது எழுதிட போறாரேன்னு அவருக்கு வந்து கவலை வந்துடுது. நாளைக்கு எல்லாரும் அனுமான் வந்து உத வாங்கினார்னு சொல்ல போறாளேன்னு ஒரு கவலை. உத வாங்கி பழக்கமே இல்லை இவருக்கு, வந்து கொடுத்துதான் பழக்கமே தவிர வாங்கி பழக்கமே இல்லை. எப்ப இவள் ஒரு அடி அடிச்சாலோ இவர் ஒரு கர்ஜிச்சார், சந்தோஷப்பட்டார். இவளை வந்து வலது கையால அடிச்சுட்டால் இவள் வந்து ஸ்திரீ வதம் ஆயிட போறது, எதுக்கு நம்ம பொம்நாட்டிய வதம் பண்ணணும், எதுக்கு நமக்கு அந்த பாவம் அப்படின்னு இவர் என்ன பண்ணா, லேசா தட்டலாம்னு இடது கையால இப்படி ஒரு தட்டினாராம். இப்படி தட்டினாரோ இல்லையோ, தட்டினா அடுத்த க்ஷணம் கதறிண்டு உடனே அடித்தாங்களு கீழே விழுந்துட்டாள். விழுந்தவள் வந்து விழுக்குன்னு அந்த கை காலை வந்து உதச்சிக்கிறாளும். ஒரு 10 நிமிஷம் அவளுக்கு ஒண்ணுமே புரியல. விழுந்ததும் அவளுக்கு வந்து பீதி வந்துடுது, இன்னும் நமக்கு வந்து பூசை விழுமோ அப்படின்னு. உடனே விழுந்தபடியே வந்து அவள் கைகளை வந்து குவிச்சுண்டுட்டா. குவிச்சுண்டு சொன்னா, பிரசீத சுமஹாபாகோ திராயஸ்வஹனி சத்தமா சமயே சௌமிய திஷ்டந்தி சத்வவந்தோ மகாபலாஹ. கைகளை குவிச்சுண்டா, ஹே ஹரிசிரேஷ்டா, வானர சிரேஷ்டா, ஹரிசத்தமா, மகாபாகோ உம்முடைய புஜ பராக்கிரமம் நான் தெரிஞ்சுட்டேன். பிரசீத சுப்பிரசன்னமாக ஆகுங்கள். சமயே சௌமிய திஷ்டந்தி அப்படிங்கிற ஒரு பொம்மநாட்டிய வந்து அவளுக்கு சமயாச்சாரம் இருக்கு இல்லையா, அதை மீறலாமா? பொம்மநாட்டிய வந்து நீங்க அடிக்கலாம். இவள் தானே முதல்ல அடிச்சா, ஒரு 10 சவுக்கம் முன்னாடி இவள் தானே முதல்ல ஆஞ்சநேயர் அடிச்சது. இப்ப மாத்திரம் இவள் அடிக்கலாமா, ஆஞ்சநேயர் சுவாமிகள் வந்து அடிக்க கூடாதான்? ஒரு பொம்மநாட்டியை நீங்க அடிக்கலாமா அப்படின்னு நியாயம் பேசுறாள். பேசிட்டு உடனே எழுந்து கொண்டு கைகளை குவிச்சுட்டு சொன்னாள். அவள் சொன்னாள், எனக்கு இப்பதான் நினைவுக்கு வருது ஆஞ்சநேயரே, எனக்கு வந்து பிரம்மா வந்து ஒரு வரம் கொடுத்தார். இப்பதான் எனக்கு புரிஞ்சது, என்னைக்கு வந்து ஒரு குரங்கு வந்து ஜெயிக்கிறதோ ஒன்னு அன்னைக்கு வந்து லங்கைக்கு விநாச காலம் அப்படின்னு பிரம்மதேவர் எனக்கு கொடுத்த வரம் எனக்கு நினைவுக்கு வருது. ராட்சசாலாம் ஒழிய போறா. இந்த சீதைங்கிற வியாஜத்துல ராமனுடைய சேனைகள் எல்லாம் லங்கையில வந்து போறா. ராவணன் அவனுடைய பரிவாரங்களோடு அவன் வந்து ஒழிய போறான். அந்த காலம் வந்துருதுன்னு நான் நினைக்கிறேன். இனி இது வந்து உங்களுடைய ராஜ்யம், உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வந்து உள்ள போகலாம். உங்களுடைய சங்கல்பம் படி உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாம் நீங்க வந்து உங்க சங்கல்பம் படி நீங்க நடத்திக்கோங்க. நெல்லை விட்டுடுங்கோ, என்னை இனிமேல் அடிக்காதீங்கோ அப்படின்னு கைகளை குவிச்சுண்டு ஆஞ்சநேயரை வந்து ஸ்தோத்திரம் பண்றா. வந்தே சந்தம் ஸ்ரீ ஹனுமந்தம் ராமதாசம் அமலம் பலவந்தம். வந்தே சந்தம் ஸ்ரீ ஹனுமந்தம் ராமதாசம் அமலம் பலவந்தம். பிரேமருத்தகலதஸ்னுபவந்தம் பரம பிரேம பரேண நட்டந்தம். ராமகதாமிருத மதுலிபிபந்தம் ராம ராம இதி சதா ஜபந்தம். வந்தே சந்தம் ஸ்ரீ ஹனுமந்தம்
பகவான் வந்து உள்ள வந்துட்டார் அப்படின்ற பரியந்தம் இன்னைக்கு சத்குருநாத கிருபைனாலையும் பகவானுடைய அனுகிரகத்தினாலையும் நம்மளால ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல ஹனுமானுடைய லங்கா பிரவேசம் அப்படின்ற கட்டம் நம்மளால ஸ்மரிக்க முடிஞ்சது. மேலும் மேலும் குருநாதனுடைய கிருப்பையினாலையும் பகவானுடைய அனுகிரகத்தினாலையும் நிறைய சத்சங்கங்கள் ஏற்படணும். நாளைக்கும் இந்த சத்சங்கத்துல சீதான்வேஷனம் அப்படின்ற தலைப்புல ஸ்மரிக்கிற ராமாயணம் ஸ்மரிக்கிற பாக்கியம் குருநாதன் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சு கொண்டு இந்த சரித்திரத்தை வந்து இதோட நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹரே ராம ராம ராம